அத்தியாயம் 1. ஏஆர்எஸ் கார்டனில் நிரந்தர போலீஸ் ஸ்டேஷன் செட் வாசலில் கிரேன் மேல் அமர்ந்து அடுத்த ஷாட்டுக்கு கோணம் பார்த்து கொண்டிருந்தார் டைரக்டர் சத்யா. ஏர் கூலர் அருகே சப் இன்ஸ்பெக்டர் உடையில் அமர்ந்திருந்த ஹீரோ தம்மடித்து கொண்டிருந்தார். அருகில் இந்த படத்தில்தான் அறிமுகமாகும் கதாநாயகி உதவி டைரக்டரிடம் ஒரு தடவை சொல்றேன், கரெக்டானு பாருங்க என்றாள். சொல்லுங்க என்று அவன் பேடில் வசனம் பார்த்து கொண்டான். இதோ பாருங்க சார், இந்த ஊருக்கு நீங்க வெறும் காவல் மட்டும்தான். அதனால தான் காவல்துறைன்னு பேரு. இது காவல் நிலையம், கலெக்டர் ஆஃபீஸ் இல்ல. தப்பு நடந்தா தட்டி கேட்கத்தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கே ஒழிய இப்படி செய் இப்படி செய்யாதேன்னு உத்தரவு போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. புரிஞ்சுதா சார்? புரிஞ்சுதா சார்? இந்த ஷாட்ல சொல்ல வேணாம். ஒரு ரியாக்ஷன் ஷாட்டுக்கு அப்புறம் அது தனியா க்ளோஸ் ஷாட்டு வருது. கான்ஸ்டபிள்களாகவும் ஊர் ஜனங்களாகவும் நிற்கப் போகிற துணை நடிகர் நடிகைகள் தூரமாக நின்று மோர் குடித்து கொண்டிருந்தார்கள். கிரேன் கீழே இறங்கியதும் சத்யா குதித்து இறங்கி, எதுவும் கன்ஃபியூஷன் இல்லையே என்று கேமராமேனிடம் கேட்டுவிட்டு, இன்னொரு தடவை சொல்லிடுறேன், மிட்ஷாட்ல ஓப்பனிங், அந்த பொண்ணு லெஃப்ட்ல என்ட்ரி கொடுத்ததோ மெதுவா ஜூம் பேக் பண்ணி கிரேன் அப். அவ பேச பேச கிரேன் ரைட் சைடு டிராவல் பண்ணுது. இது கலெக்டர் ஆஃபீஸ் இல்லைன்னு சொல்றப்போ கிரேன் டவுன், அப்புறம் மெதுவா ஜூம் டு ஹீரோ. நல்லா டைட்டா போறீங்க. உங்களுக்கு உரிமை இல்லைன்னு டயலாக் முடிக்கிறப்ப ஹீரோ ஃபேஸ்ல ஸ்டே ஆனதும் சொல்லுங்க. மியூசிக் லென்த் விட்டு கட் சொல்றேன். ஓகே சார் என்றார் தொப்பி வைத்த கேமராமேன். சீக்கிரம் லைட்டிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த சீனை முடிச்சிடுவேன். 4 ஷாட் தான் இருக்கு. சத்யா ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். அவரை சுற்றி 4 உதவி இயக்குனர்கள் வந்து நின்று கொண்டார்கள். டயலாக் மனப்பாடம் பண்ணிடுச்சா அந்த பொண்ணு? ரெடியா இருக்காங்க சார். அசிஸ்டன்ட் கேமராமேன் கிட்ட ஃபுட்டேஜ் செக் பண்ணிக்க சொல்லு. பாதி ஷாட்ல ரன் அவுட்டுன்னு சொல்லி வெறுப்பேத்தினா கடுப்பாயிடுவேனா. சத்யா சிகரெட் உதட்டில் வைத்து கொள்ள உதவி பையன் லைட்டர் கொடுத்தான். பற்ற வைத்து கொண்டார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணிக்க சொன்னார் சார். எதை? பாம்குரோவில் ரூம் போட சொல்லி இருந்தோம். ஆமாம், லஞ்ச் பிரேக்கோட பேக்கப் சொல்ல போகிறேன். கிளைமேக்ஸ் எனக்கு திருப்தியா இல்லை. 4 நாள் பேசி கரெக்ட் பண்ணிட்டு ஷூட்டிங் போகலாம்னு நினைக்கிறேன். ரூம் போட்டுட சொல்லு. ஆர்த்தி நாளைக்கு பொள்ளாச்சி போகணும்னு. அதெல்லாம் எங்கேயும் போக முடியாது. 3 நாள் தான் வேணுமா. ஒரு சாங் பேலன்ஸா. நம்ம ஷூட்டிங் டேட் சொல்லிட்டா கரெக்டாக வந்துடுறாங்களா. முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வேற படம் கமிட் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னமா இல்லையா? அது சரி, 4 நாளைக்கு ஷூட்டிங் பிரேக் ஆகுதுன்னு அவகிட்ட சொன்னது யாரு? 4 பேரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்னையா முழிக்கிறீங்க? உங்களில் ஒருத்தர் சொல்லாம ஆர்த்திக்கு எப்படி தெரியும்? வாயை மூடிக்கிட்டு இருந்து தொலைங்களேன். நீங்க சொன்னதால தானே பொள்ளாச்சி போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றா. போன இடத்துல ஹெல்டப் ஆகிட்டா நாம ஷூட்டிங் வச்சுட்டு வெயிட் பண்றதா? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லு. திடீர்னு ஒரே நாள்ல டிஸ்கஷனை முடிச்சு ஷூட்டிங் வச்சாலும் வைப்பேன்னு சொல்லு. ஊர்ல தான் இருக்கணும்னு சொல்லு. பூசு மஞ்சள் தூள் சீயக்காய் தூள்னு இங்கேயே ஏதாச்சும் விளம்பரத்தில் வேணும்னா பண்ணிட்டு இருக்க சொல்லு என்றார் சத்யா. சார், உங்களுக்கு ஃபோன். வீட்டில் இருந்து அம்மா பேசுகிறாங்க. ப்ரொடக்ஷன் நபர் வந்து சொல்ல சத்யா ஸ்டூடியோவின் அலுவலக அறைக்கு வந்து ரிசீவரை எடுத்துக்கொண்டு, என்னம்மா சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை, இன்னும் பிரேக் விடலை. 6 மணிக்கு ஏவிஎம் ராஜேஸ்வரியில் ஒரு ரிசப்ஷன் இருக்கு, ஞாபகப்படுத்த சொன்னீங்க. சொன்னேன். நீயும் நர்மதாவும் போயிட்டு வந்துடுறீங்களா? 500 ரூபாயில ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. நீங்கள் வரலையா? மத்தியானத்தோட பேக்கப் பண்ண போகிறதா சொன்னீங்க. ஆமாம், சாப்பிட்டுட்டு நேராக பாங்குரோ போகலாம்னு இருக்கேன். டிஸ்கஷன் நடுவில் ரிசப்ஷன் வந்துட்டு வந்தால் டைவர்ட் ஆகும். நர்மதா காலேஜ்லேருந்து வந்ததும் நீங்கள் போயிட்டு வந்துருங்க. எப்போ வருவீங்க? சொல்ல முடியாது, லேட் நைட் ஆகிடும். ராத்திரி சாப்பாடு அனுப்பட்டுமா? இல்லை, நான் ஹோட்டலில் பார்த்துக்கிறேன். உன்னிகிருஷ்ணன் வந்தார். நீ என் மக மாதிரிமான்னு சொல்லி என் கையை பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழுதாரு. எல்லா சொத்தும் அடமானத்தில் இருக்கான். 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா. நீங்கள் ஒரு படம் செஞ்சு தரலன்னா தற்கொலை பண்ணிக்குவேன்னெல்லாம் பினாத்துறாரு. சமாதானப்படுத்தி அனுப்புறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. வீட்டுக்கே வந்துட்டாரா? என்னை ரெக்கார்டிங் தேட்டரில் பார்த்து பேசினப்பவே விபரமாக சொன்னேன். 95ல் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு எழுதி கொடுக்காத குறையா சொன்னேன். நாளைக்கே பூஜை போடணும்னா நடக்கிற விஷயமா? மறுபடி வந்தா இது விஷயமா அவரோட மட்டும் பேசுங்கன்னு சொல்லிடு. 2 படம் ஓடி வசூலில் குவிச்சப்போ மாவட்டத்துக்கு ஒரு வப்பாட்டி வச்சுக்கிட்டு கரைச்சி விட சொன்னாங்களா யாராவது? சரி விடு, வச்சிடு. ஃபோனை வைத்து விட்டு ஆஸ்ட்ரேயில் கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு சாம்பல் வளர்த்திருந்த சிகரெட்டை ஒரே ஒரு பஃப் இழுத்து நசுக்கிவிட்டு ஃப்ளோருக்கு வந்தார். ஷாட் ரெடி சார் என்றான் உதவி டைரக்டர். ஆல் லைட்ஸ் என்றதும் எல்லா விளக்குகளும் எரிய தங்கள் பொசிஷன்களுக்கு ஹீரோ ஹீரோயின் மற்றவர்கள் வந்து நின்றார்கள். என்னம்மா ஆர்த்தி, பிரேமுக்குள்ளே வந்து நின்றுட்ட? அது நீ வந்ததும் நிற்க வேண்டிய பொசிஷன். இந்த ஷாட்டில் நீ என்ட்ரிமா. பொள்ளாச்சி போகிற ஞாபகமா? சாரி சார் என்று உதட்டை கடித்து கொண்டு வெளியே நகர்ந்து நின்று கொண்டாள். ஃபுல் செட்டப் ஒரு மானிட்டர் பார்த்துட்டு டேக். ரெடி, கேமரா ரெடியா? ஆக்ஷன்.
ஆர்த்தி நடந்து வந்து சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து எமோஷனலாக தன் வசனத்தை சொல்ல, சத்யா சொன்ன குறிப்புகளின்படி கிரேனில் கேமரா மேலே சென்று நகர்ந்து இறங்கி கடைசி வசனத்தில் ஹீரோ முகத்தில் நின்றது. பர்ஃபெக்ட் என்றார் கேமராமேன். ஆர்த்தி, இன்னும் கொஞ்சம் எமோஷன் சேர்த்துக்க. கழுத்து நரம்பு துடிக்கணும். இந்த சப் இன்ஸ்பெக்டரால நீ பாதிக்கப்பட்டிருக்க. ஒரு சாவு விழுந்திருக்கு. அப்போ எவ்வளவு எமோஷன் வரணும். டேக் போகலாமா? ரெடி ரெடி ரெடி, கிளாப்பிங். கற்பக விநாயகா கம்பைன்ஸ் ஒரு ஹீரோவாகிறான் என்று எழுதப்பட்ட கிளாப் போர்டில் சீன், ஷாட், டேக் நம்பர்கள் சாக்பீஸில் எழுதப்பட்டு கேமராவின் பார்வையில் படிக்கப்பட்டதும் ஸ்டார்ட் சவுண்ட் என்ற அந்த ஷாட்டின் முதல் டேக்கை துவக்கினார் டைரக்டர் சத்யா. அத்தியாயம் 2. இந்தியன் ஏர்லைன்ஸின் ஜம்போ மீனம்பாக்கத்தில் அதிர்ஷ்டவசமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இறங்கி ரன்வேயை தேய்த்து நின்றது. சோடியம் வேப்பர் மழையாக விமான நிலைய கட்டடம் முழுவதையும் நனைத்து கொண்டிருந்தது. சிலர் பொக்கேக்களுடன் காத்திருக்க, சிலர் தங்கள் நிறுவனத்தின் பெயர் எழுதின அட்டையுடன் காத்திருக்க, பத்ரி உதட்டில் சிகரெட்டுடன் காத்திருந்தான். வெள்ளை நிற ஸ்ட்ரெச் பேண்ட், கருப்பு காட்டன் டிஷர்ட், கழுத்தில் மினி கத்திரிக்கோல் டாலருடன் மெலிதான செயின், இரவிலும் லேனா கண்ணாடி, நைக் ஷூஸ். டெல்லி விமானத்தில் இருந்து இறங்கியவர்கள் லவுஞ்சிற்கு வர துவங்க பத்ரி அவர்களில் தேடினான். ஹாய் என்று அருகில் சென்றான். ஹலோ பத்ரி என்று அவன் கையை பற்றி கொண்டவள் அங்கங்கே ஜன்னல், முற்றம், வெண்டிலேட்டர் எல்லாம் வைத்து ஒரு உடை அணிந்திருந்தாள். ஸ்கர்ட், மிடி இரண்டின் கொலாபரேஷனில் புதிதாக பெயர் சூட்டப்பட வேண்டிய உடை. சொகுசான கூந்தலை ஒரு தங்க நாடா கட்டி போட்டிருந்தது. பெரிய கண்கள், இமைகளுக்கு வெள்ளி முலாம், பெரிய உதடுகள், கிரிம்சன் ரெட்டில் லிப்ஸ்டிக். அவளை பார்த்ததும் பக்த மீரா, சரஸ்வதி இந்த மாதிரியான வார்த்தைகள் மனதில் எங்கோ ஒளிந்து கொண்டு வரும். பஸ் ஸ்டாண்டில் நின்றால் மேடம் டைம் ப்ளீஸ் போல மேடம் கிஸ் ப்ளீஸ் கேட்க தோன்றும். அதனால் அவள் பஸ் ஸ்டாண்டுகளில் நிற்பதில்லை. நேஷனல் ஹைவேஸ் ரோடுகள் போல இந்தியா முழுக்க சுற்றுபவள் அவள். பம்பாயில் அதிக நாட்கள், அதற்கடுத்து சென்னையில், நடுவில் டெல்லியில். பெயர் நீரஜா. இவளாக வைத்து கொண்டது. வருகிற இலையுதிர் காலத்திற்குள் மாற்றப்படலாம். தொலைக்காட்சி ரசிகர்களா நீங்கள்? ஆங்கில செய்திகளுக்கு முன்பாக ரூபா ஹேர் ஆயில் விளம்பரம் நினைவிருக்கிறதா? எஸ், நீரஜா தான் அது. பாப்புலர் ஐஸ்கிரீமில் கடற்கரையில் குதிரையில் வந்து காதலன் கையில் இருந்து ஐஸ்கிரீம் பிடுங்குவதும் இதே நீரஜாதான். ஆக மாடலிங் தொழில் செய்பவள் என்று முற்றுப்புள்ளி வைத்து விடுவதற்கில்லை. தவிர இவள் சில நல்ல காரியங்கள் செய்து வருகிறாள். அடுத்த வீட்டு பிள்ளையை நாம் அக்கறையாக கவனித்தால் நம் வீட்டு பிள்ளையை 4 பேர் கவனித்துக் கொள்வார்கள் என்ற தலை நரைத்ததோர் வாக்கின்படி அடுத்த வீட்டு பிள்ளையான பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு விசுவாசமாக சேவை செய்து வருகிறாள். அதற்கு இங்கே சிலர் இவளுக்கு கரன்சியாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்க நீரஜா என்று உரிமையோடு அவள் தோளில் கை போட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியில் நடந்த பத்ரி அவளின் 4வது காதலன். பத்ரி தன் மாருதியில் அமர்ந்தான். அருகில் அமர்ந்த நீரஜா தன் கைப்பையை திறந்து சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டாள். கார் புறப்பட்டது. என்ன கண்ணா, மீசையில் நர வந்திருக்கு? உன்னை பார்க்காத ஏக்கம்தான். டிவியில் தினம் பார்க்குறியே, இப்படி மெத்துன்னு தொட முடியுமா? ஒரு கையை அவள் தொடையில் வைத்தான். மின்சார தீண்டல், சிலிப்பு ஒரு இழவும் இல்லாமல். கையேடுறா வால்பையா, முதல்ல வந்த வேலை முடியணும். எங்க ரூம் போட்டிருக்க என்றால் புகையை அவன் முகத்தில் ஊதி. பாக் ஷரட்டான் தானே சொன்ன, உடனே போட்டுட்டேன். கார் கிண்டி கடந்து கொண்டிருந்தது. என்ன பண்ற நீ? அதே ரெடிமேட் கடையா? இப்போ எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். எல்லாத்தையும் தம்பி பார்த்துக்கிறான். நீ என்ன பண்ற? நிஜம் சொல்றதா பொய் சொல்றதா? பொய் சொல்லு பார்க்கலாம். மெடிடேஷன், பஜனை கிளாஸ், யோகான்னு மனசை ஆன்மீகமாக செலுத்திக்கிட்டு இருக்கேன் நீரஜ். இப்போ நிஜத்தை நான் சொல்லட்டுமா? சொல்லு. பெங்களூரில் பிரான்ச் கடை திறக்கிறேன்னு வாரம் ஒரு தடவை போய் ஹோட்டலாக கேபரே பார்க்குற. ஐயோ சிவசிவா, யாரவன்? கூட்டாளியா? புரோக்கரா? புதுசாக மார்க்கெட்டுக்கு வர்ற ஒரு ஐட்டத்தையும் விடாமல் டிக்கெட் அடிச்சிட்டு இருக்க. இது அபாண்டம் நீரஜ். போடா பொறுக்கி பையா. நீ ராமனாக்கும் நான் நம்பனுமாக்கும். எதுக்கு என்கிட்ட விபூதி நாடகம்? நான் என்ன உங்ககிட்ட தாலி கட்டிக்க போறேன்னா? எனக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கு நீரஜ். ரூமுக்கு போனதும் பாத்ரூம் கழுவுற பினாயில் கொண்டு வர சொல்கிறேன். 3 தடவை உன் வாயை கழுவு. ஏன், எனக்கு தகுதி இல்லையா? வேலையே காலி இல்லைங்கிறப்ப நீ எம்ஃபில் படிச்சிருந்தா என்ன, எம்பிஏ முடிச்சிருந்தா என்ன? ஒரு நாளைக்கு நீயும் செட்டில் ஆக வேணாமா? பேத்தாத, நான் பட்டாம்பூச்சி. உனக்கு ஒரே ஒரு பூதான்னு கட்டுப்படுத்த முடியாது. யூ நோ மீ பத்ரி. நான் நல்ல பொண்ணில்ல. மொராலிட்டி கோடுகளை ரொம்ப தூரம் தாண்டி வந்தாச்சு. என் உடம்பு எனக்கு ஒரு அசெட், ஒரு பந்தய குதிரை. ஒரு ஜெர்மன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கிட்ட போன வாரம் கூட 1 லட்சம் ஜெயிச்ச குதிரை. கட்டி போடாத, லாயத்தில் நிற்காதுப்பா. அவன் அமைதியாக காரை ஓட்டினான். என்ன கோபமா என்று அவன் தலையை கலைத்தாள்.
ஏன் அனாவசியமாக மூட் அவுட் பண்ணிக்கிற? எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் ஒவ்வொரு தடவையும் கல்யாண பேச்சை ஏன் எடுக்கிற? உன்னை கிட்ட வராதன்னு சொல்லியிருக்கேனே. கோவாவில் ஒரு வாரம் தங்கினோமா? திகட்டல உனக்கு? என்ன ஸ்பெஷல் என்கிட்ட? பி எ பிஸ்னஸ் மேன் வித் மீ. முடியாது. ஐ லவ் யூ. சரி. சரிண்ணா திரும்பி சொல்லணுமா? ஐ லவ் யூ பட் நாட் ஒன்லி யூ. பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம் நீரஜா. போச்சுடா. இப்போ நான் 20 லட்சம் ப்ராஜெக்டை கவனிக்கிறதா, தாலி பற்றி யோசிக்கிறதா? 20 லட்சமா? ஆச்சரியமாக திரும்பினான். எஸ், உனக்கு 10 எனக்கு 10. விளையாடியா? பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காத. உயிரை மீறி ஏதாச்சும் ரிஸ்க் இருக்கா? ஒரு பணக்கார பொறுக்கி நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப காரில் தூக்கி போட்டு கடத்திக்கிட்டு போய் நான் கதற கதற என்னை கற்பழிச்சான் பாரு. அன்னைக்கே போயிடுச்சு உயிர். கார் பார்க் ஷெரட்டானின் பேஸ்மெண்ட் பார்க்கிங் பகுதியில் நின்றதும் இருவரும் நடந்து ரிசப்ஷனுக்கு வந்தார்கள். அவளுடைய சூட்கேஸை அவன் சுமந்து வந்தான். சாவி வாங்கினான். வெளிச்சத்திகட்டலாய் இருந்தது ரிசப்ஷன். உறக்க சிரித்தால் கூட அந்த இடம் அசுத்தமாகிவிடும் போல் இருந்தது. லிப்டில் மேலே வந்து 201ஆம் அறைக்குள் வந்தார்கள். கதவு சாத்தப்பட்டதும் அவன் கழுத்தில் கைகளை கோர்த்து தன்மேல் சாய்த்து, கண்ட குப்பை ஐடியாவை மனசில் வச்சுக்காம பி சியர்ஃபுல், குளிச்சுட்டு வரேன், ஸ்காட்ச் ஆர்டர் பண்ணு, சிக்கன் வெரைட்டி ஆர்டர் பண்ணு என்றாள். அவள் அணைப்பில் பொறி கலங்கி நின்ற பத்ரி சுதாரித்து இன்டர்காம் எடுத்தான். அவள் பாத்ரூமுக்குள் சென்றாள். அத்தியாயம் 3. பாம்க்ரோ ஹோட்டலின் காட்டேஜ் ஒன்றில் அந்த 9 பேரும் உட்கார்ந்திருந்தார்கள். டைரக்டர் சத்யாவும் அவரின் உதவி இயக்குநர்களும் மற்றும் டிஸ்கஷனுக்கு மட்டும் கலந்து கொள்கிற சில கதை புத்தியுள்ளோரும். சத்யா சிகரெட்டை பாக்கெட்டில் இருந்து எடுத்து ஆனால் உதட்டில் வைக்காமல் யோசனையில் இருந்தார். அவர் வாய் திறப்பதற்காக மற்ற எல்லோரும் காத்திருந்தார்கள். எப்படி, இன்னொரு தடவை சொல்லுங்க என்றார் சத்யா உயரமான மனிதரிடம். உயரமான மனிதர் தன் கண்ணாடியை வேட்டி முனையால் துடைப்பதை ஒத்தி போட்டு, அதாவது தம்பி, நம்ம ஹீரோங்கிறவனை ரொம்ப நேர்மையான ஆளாதான் காட்டியிருக்கோம். ஆனா அதுக்காக மிகப்பெரிய தியாகியா காட்டியாகணுமான்னு கேட்டேன். அங்கதானே கேரக்டர் நிற்கும். பணயமா வைக்கப்பட்டிருக்கிறது சொந்த அப்பா அம்மா இல்லாத புள்ளன்னு வேற காட்டியிருக்கோம். அப்பான்னா அவளை உசுருன்னு 2 சீன்ல அழுத்தமா வேற சொல்றோம். அப்படிப்பட்ட அப்பா செத்தா சாகட்டும்னு விட்டுடுவானா? இல்லண்ணே, நீங்க அவனை வெறும் ஹீரோவா பாக்குறீங்க. அவன் ஒரு நேர்மையான போலீஸ் இன்ஸ்பெக்டர். கடமையிலிருந்து எப்படி தவற முடியும்? இருங்க தம்பி, சீனை தெளிவாக்கிக்கலாம். ஒரு தீவிரவாத கும்பல் நம்ம நாட்டுக்கு சொந்தமான ஒரு இராணுவ ரகசியத்தை திருடுது. ஹீரோவுக்கு சின்னதா தகவல் கிடைச்சு அவர் போய் கும்பலை வளைச்சு பிடிச்சு ரகசியத்தை கைப்பற்றிடுறாரு. அதை மிலிட்ரி ஆஃபீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக ஜீப்பில் போகிறப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட்டு போகிறான். ஃபோட்டோவில் அவரோட அப்பா கட்டி போடப்பட்டிருக்காரு. பின்பக்கம் ஒரு அட்ரஸ் இருக்குது, ஒரு செய்தியும் இருக்குது. அப்பா உயிரோட வேணும்னா இராணுவ ரகசியத்தோட இந்த அட்ரஸுக்கு வான்னு எழுதியிருக்கு. இப்போ அவர் என்ன செய்வார்? இங்கே தானே நிற்கிறோம். ஆமாண்ணே, மிலிட்ரி ஆஃபீஸில் ஒப்படைச்சா பாராட்டு தான் கிடைக்கும். அப்பா போயிடுவார். அப்பாவை பார்த்தா ரகசியம் பறி போயிடும். பாசமான பிள்ளையா நடந்துக்குவானா, கடமை உணர்வுள்ள காவல் அதிகாரியா நடந்துக்குவானா? இதான் கேள்வி. யதார்த்தமா யோசிச்சா எவனோ எப்படியோ போறான்னு அப்பா உயிரை காப்பாற்றத்தான் பையன் போவான். இது நியாயமா? ஒரு ஹீரோ செய்கிற வேலையா? ஹீரோனா அவன் என்ன கடவுளா? சும்மா மக்கள் புல்லரிக்க வைக்கிறதுக்காக அப்பா போனாலும் பரவாயில்லன்னு அவன் நாட்டு ரகசியத்தை காப்பாத்தினான்னு சொல்லுவீங்க. பார்க்குறவன் கை தட்டுவான். நீங்க கிண்டலா பேசினாலும் ஹீரோ ஜஸ்டிஸ் அதுதான். அப்படித்தான் வைக்க போறீங்களா? அதையே ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து கொண்டு போகலாமான்னு யோசிக்கிறேன். எப்படி? அந்த அட்ரஸுக்கு வர சொல்லி தன்னோட சீனியர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணிட்டு இவன் தீவிரவாதிகள் இடத்துக்கு போகிறான். இதை முதல்ல காட்ட வேண்டியதில்ல. ஆஃப் வேல அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரோட என்ட்ரியில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதாவது ஜனங்க அப்பாவை காப்பாற்ற ரகசியத்தை ஒப்படைக்க வந்திருக்கிறதா நினைப்பாங்க. ஆமாம், அந்த ரகசியத்தை ஒப்படைக்கவும் செய்கிறான். அவங்க அப்பாவையும் மீட்டுட்டு அந்த தலைவன் நெத்தியில் துப்பாக்கி வச்சிடுறான். சின்னதாக ஒரு ஃபைட் செட்டப். ஒரு கட்டத்தில் வில்லன் துப்பாக்கிய அந்த அப்பா நெத்தியில் வச்சிடுறான். அப்போ பின்னாலேருந்து போலீஸ் வந்துடுதா? இல்லைண்ணே, நான் சொல்லி முடிச்சிடுறேனே, அப்புறம் போட்டு கிழிங்களேன். சரி சொல்லுங்க தம்பி, குறுக்க பேசலை. பக்கத்தில் ஒரு ஹெலிகாப்டர் ரெடியாக இருக்குது. அந்த ரகசிய காகிதங்களை வாங்கிக்கிட்டு அதில் பறந்து போக போகிறப்போ வெளிநாட்டு ஆசாமிக்கிட்ட ஹீரோ கையாலேயே அந்த பேப்பர்ஸை கொடுக்க சொல்கிறான் வில்லன். இல்லைன்னா அப்பாவை சுட்டுடுவேன்னு சொல்கிறான். ஹீரோ அதிர்ச்சியோட நிற்கிறாரு. மூஞ்சி இறுகுது. சட்டுன்னு பாக்கெட்ல இருந்து லைட்டர் எடுத்து கிளிக் பண்ணி அந்த ரகசிய பேப்பர்ஸ் கொண்ட கவரை எரிக்க ஆரம்பிக்கிறாரு. வில்லன் ஆத்திரமாகி அப்பாவை சுடுறான். ஆனால் ஹீரோ திரும்பி கூட பார்க்காம அந்த கவரை முழுசும் எரிச்சு முடிச்சுட்டு திரும்புறாரு. இப்போ போலீஸ் என்ட்ரி. அந்த கும்பலை அரெஸ்ட் பண்ணுது. ஹீரோ தன் அப்பாவோட உடம்ப தூக்கிட்டு மெதுவாக நடக்கிறாரு. கீழே பேப்பர்ஸ் எரிஞ்சு கிடக்கிற சாம்பல் ஒரு ஷாட் காமிச்சு சில் அவுட்டில் அவர் தொடர்ந்து நடந்து போகிறாரு.
அவங்க அப்பா பாடின தாலாட்டு பாடலை இப்போ 4 வரி பேத்தாஸ் எஃபெக்டில் போடுறோம். ஃப்ரீஸ் பண்ணி ரோலிங் டைட்டில்ஸ் என்றார் சத்யா. எல்லோரும் சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள். சொல்கிறப்போ எமோஷனலாக நல்லா இருக்கு. ஷார்ட்ஸ் கட் பண்ணி எடுக்கிறதுல கில்லாடி நீங்க. நான் கொஞ்சம் யதார்த்தமாக பார்த்தேன். ஆனால் ஹீரோன்னா சராசரியை தாண்டி செய்யணும். சரிதான், நல்லா தான் இருக்கு என்றார் உயர்ந்த மனிதர். பிரமாதம் சார் என்றான் ஒரு உதவி டைரக்டர். இப்போதுதான் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார் சத்யா. அண்ணன் வாயால் கிளைமாக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா படம் கேரண்டியா 100 டேஸ் என்றார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சும்மா உங்களை வம்புக்கு இருக்கிறதாவே வச்சுக்கோங்க தம்பி. மனசாட்சியை தொட்டு நிஜமா சொல்லணும். இப்போ அந்த இன்ஸ்பெக்டரோட நிலைமையில நீங்களே இருக்கீங்கன்னு வைங்க. யார் செத்தாலும் பரவாயில்லன்னு தேச சேவை செய்வீங்களா? டைரக்டர் தன் தலையை ஒரு முறை தடவி கொண்டார். எதுக்கு இப்போ இந்த விஷமமான கேள்வி? பத்திரிகையிலேருந்து சமயத்தில் கேட்பாங்க. திடீரென்று நீங்கள் பெண்ணாகிவிட்டால்னு அந்த மாதிரி தான் கேட்குறீங்க. ஒரு சுவாரஸ்யத்துக்கு கதை பண்ணுறோம். அதுக்காக நமக்கு கொள்கைகளே இல்லையா என்ன? கதையில் சுலபமாக ஒரு பாத்திரத்தை இன்னொரு பாத்திரம் கொலை செய்கிற மாதிரி வச்சிடுறோம். நிஜத்தில் கொலை என்ன சின்ன விஷயமா? மழுப்பலா பேசுறது எப்படின்னு எல்லாரும் நம்ம சத்யா தம்பிக்கிட்ட தான் கற்றுக்கணும் என்ற உயரமான மனிதர் சீவல் எடுத்து வாயில் அடக்கி கொண்டார். இப்போ என்ன மழுப்பினே? பதில் நேரா இல்லையே. எனக்கு தேசபக்தி இருக்கான்னு கேட்குறீங்களா? அண்ணே, எனக்கு இந்தியா மேலே மரியாதை உண்டு. சுதந்திர போராட்டத்தப்ப நான் பிறக்கவே இல்லை. ஓரளவு ஏமாத்தாம இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். எதையும் பதுக்கி வைக்கல. 2-3 பேரில் பாஸ்போர்ட் கிடையாது. என் பொண்ணு ஃபாரினில் படிக்க போகணும்னு சொன்னான். வேணாம்னுட்டேன். பிடிக்கல. காலேஜில் என்சிசியில் இருந்தவன். மிலிட்ரி ஆஃபீஸராக ஆகணும்னு சின்ன வயசில் ஆசைப்பட்டிருக்கேன். அதனால் எனக்கு தேசபக்தி இருக்குது. அதுக்காக வெறி கிடையாது. போதுமா? நான் சொல்ல வந்தது என்று அவர் தொடரும் முன்பாக டெலிஃபோன் குறுக்கிட்டது. ஒரு உதவி டைரக்டர் எடுத்து பேசிவிட்டு, சார் உங்களுக்கு தான், டெல்லியிலேருந்து மிஸ்டர் பிரகாஷ் என்றதும் சத்யா உற்சாகமாக வாங்கி கொண்டார். ஹலோ பிரகாஷ், எப்படி இந்த நம்பரில் பிடிச்ச? வீட்டுக்கு ஃபோன் செஞ்சேன், இந்த நம்பர் கொடுத்தாங்க. ஏன் யாருக்கும் தெரியாமல் பதுங்கியிருக்கியா? சாச்சா, டிஸ்கஷன். தொந்தரவு பண்ணிட்டேனா? நாட்டட்டால். நானே உன்னை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஃபிலிம் இல்லாமல் படம் காட்டுறியாப்பா? நிஜமா பிரகாஷ், நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற படத்தில் உங்கள் சமாச்சாரம் வருது. எங்கள் சமாச்சாரம்னா? இராணுவ ரகசியங்களை சில தீவிரவாதிங்க கடத்தி வெளிநாட்டுக்கு விற்கிறதுக்கு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் மடக்கி காப்பாற்றுற மாதிரி கதை. இதில் நம்புற மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி டயலாக் எழுதுறதுக்கு உன் உதவி வேணும். உங்கள் ரகசியங்களுக்கு கோடு வார்த்தைகள் வச்சிருப்பீங்களே. அது சரி, விட்டா ரகசியமே வேணும்னு கேட்பிய. உடனே அலட்டுவியே. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ பிரிகேடியர்னா அதை உன் டிவிஷனில் காமி. என்கிட்ட மீசை தடவினா ஷேவ் பண்ணி விட்டுடுவேன். அம்மா நல்லா இருக்காங்களா? ஃபைன். சொல்லு, என்ன விஷயமா ஃபோன் செஞ்ச? ஹலோ சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறவன் இல்லை நீ. சென்னை வரட்டுமா? தாராளமாக வா. எப்போ வர? நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டில் வரட்டுமா? எப்போ வேணாலும் வா. எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்பணும்னு சொல்லு. என்ன விஷயம்? அஃபீஷியலா? உன் படத்தில் டயலாக் எழுத ஹெல்ப் வேணும்னு சொன்னியே, பாத்தியா? குடும்பத்தோடு வரியா? இல்லை, நான் மட்டும்தான். உன் வீட்டில் 2 நாள் தங்குறேன். மேட்னியா? இந்த தடவை டேபிள் டென்னிஸில் உன்னை தோக்கடிச்சிட்டு தான் ஷூட்டிங்கோ டிஸ்கஷனோ எதுவாக இருந்தாலும். தொடச்சி வை. போன தடவை பந்தயம் கட்டின மாதிரியே ராயல் சல்யூட் வாங்கி ரெடியாக வச்சிரு. எப்படியும் நீ தான் தோக்க போகிற. பார்க்கலாம். வேற என்ன விசேஷம்? நிஜமா டிஸ்கஷனா? பின்ன வளையல் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. பிச்சிடுவேன் படவா. ஏன் எகிர்ற? டெல்லியிலையும் தமிழ் பத்திரிகைகள் வருது பிரதர். வாரா வாரம் ஒரு கிசுகிசு. உன்னையும் அந்த புது பொண்ணு ஆர்த்தியையும் சம்மந்தப்படுத்தி எழுதுறாங்களே. உன்னோட 20 வருஷமாக பழகிறவன் சொல்கிறத நம்ப மாட்ட. எவனோ மூஞ்சி இல்லாதவன் பொய் பேரில் எழுதுறத நம்புவ. சீரியஸ் ஆயிட்டியா? சும்மா தமாஷுக்கு சொன்னேன். தெரியாதா? எங்கேருந்து பேசுகிற? ஆஃபீஸில் இருந்து தான். தேச துரோகி. வீட்டில் இருந்து பேசினா எஸ்டிடியில் இவ்வளவு நேரம் பேசுவ நீ? நேரில் வா, முதுகில் செமத்தியாக வைக்கிறேன். பாவம்பா இந்தியா, எவ்வளவு தான் கடன் வாங்கும்? உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணியே இழைச்சி போச்சு. வச்சிடு. குட் நைட். குட் நைட். புன்னகையோடு ரிசீவரை வைத்தார் டைரக்டர் சத்யா. அத்தியாயம் 4. போதும் என்று நீரஜா சொன்னதும் சோடா பாட்டிலை நிமிர்த்தினான் பத்ரி. ஐஸ் கியூப்ஸ் 2 கிளாஸ்களிலும் மிதக்க விட்டாள். எடுத்து கொடுத்தாள். எடுத்துக்கொண்டாள். கோப்பைகளை முத்தமிட்டு சினுக செய்துவிட்டு உதட்டில் வைத்து கொண்டார்கள். அமர்ந்திருந்த அறையின் 6 அடிக்கு 4 அடி சிட்டவுட்டில் இருந்து கீழே நீச்சல் குளம் தெரிந்தது. 2 ஆண்கள் அரை நீள தண்ணீரில் நீந்தி கொண்டிருந்தார்கள். காற்று நீரஜாவின் கூந்தலை புரட்டி கொண்டிருந்தது. ஜன்னல் திரை போன்ற ஒரு வலை துணியில் நைட்டி அணிந்திருந்தாள். கால் மேல் கால் அணிந்திருந்தாள். சிகரெட் பற்ற வைத்து கொண்டாள். ஒரு சிக்கன் பீஸை எடுத்து கடித்தாள். சொல்லு என்றான் பத்ரி நாற்காலி முழுவதும் சாய்ந்து 2 கால்களையும் பால்கனியின் கிரில் மேல் போட்டுக்கொண்டு.
சவுத் இந்தியாவில் குறிப்பாக கடல் பகுதியில் ஒரு விதமான போர் அபாயத்தை எதிர்பார்க்குறாங்க. நேவி உஷார்படுத்தப்பட்டிருக்கு. நட்பு நாடுகளோட ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கும் தயாரா ஒரு 2-வே செட்டப் முதல் கட்டமாக தயாராகுது. அதாவது நம்ம தரைப்படையும் கப்பல் படையும் இணைஞ்சு ஒரு ரகசியமான ஆப்ரேஷன் செய்வாங்க. அதாவது அவசியப்பட்டா. ஆமாம், முதல் மூவ் எதிரிங்க செஞ்சா நாம கொடுக்க போகிற பதிலடி ஆப்ரேஷன் ப்ளூ தண்டர். என்னது? இந்த செயல்பாட்டுக்கு சூட்டப்பட்டிருக்கிற பேரு ஆப்ரேஷன் ப்ளூ தண்டர். இந்த ஆப்ரேஷனில் நம்மோட ஒரு நட்பு நாடும் இணைஞ்சு செயல்படும். அந்த நட்பு நாடோட சரக்கு கப்பல் ஒன்று அந்தமானில் 10 நாளாக நிற்கிது. அது நிஜமா சரக்கு கப்பல் இல்லை, திடீர்னு தன்னை போர்க்கப்பலாக மாற்றிக்க தயாரான வேஷ கப்பல். விவரம் பெருசாக இருக்கு நீரஜ். நீ எங்கே வர்ற, நான் எங்கே வர்றேன்? நடுவில் பேசாத. இராணுவ தளபதி ஒருத்தர் மாறு வேஷத்தில் ஒரு சுற்றுலா பயணி மாதிரி சென்னை வராரு. அவரும் ஒரு ஃபைல் வச்சிருப்பாரு. ஆப்ரேஷன் ப்ளூ தண்டர் பார்ட் பின்னு அதில் இருக்கும். 2 பேரும் ஃபைல்ஸ் மாற்றிக்கிறாங்க. அவர் அந்தமான் போயிடுவார், இவர் டெல்லி போயிடுவார். ஐ கெட் இட் நவ் என்றான் பத்ரி. என்ன சொல்லு பார்க்கலாம். உனக்கு அந்த 2 ஃபைலும் வேணும், கரெக்ட்? கரெக்டு தான். ஆனால் தோல் உரிக்காமல் பழம் மட்டும் சாப்பிடணும். புரியலையே. ஃபைல்களை திருடக்கூடாது, ஆனால் ஃபைலில் உள்ள விஷயங்கள் வேணும். அதெப்படி? பெரிய கம்பசித்திரமா? அந்த ஃபைல்ஸ் 2ம் கொஞ்ச நேரம் நம்ம பொறுப்பில் கிடச்சா உள்ளே இருக்கிற பேப்பர்ஸை வீடியோ கேமராவில் ஷூட் பண்ணிட்டா போச்சு. அதெப்படி நம்ம கைக்கு ஃபைல்ஸ் கிடைக்கும்? கிடைக்கும். நான் இன்னும் முழு தகவலும் சொல்லி முடிக்கல பத்ரி. டெல்லியிலேருந்து பார்ட் ஏ ஃபைலை எடுத்துகிட்டு வர்றவர் பிரிகேடியர் பிரகாஷ். அவர் யூனிஃபார்மில் வரல, பர்சனல் ட்ரிப் மாதிரி வராரு. தன்னோட மிலிட்ரி கெஸ்ட் ஹவுஸில் தங்கலை, தன் ஃப்ரெண்டு டைரக்டர் சத்யா வீட்டில் தங்குறாரு. சத்யா இவருக்கு ஃப்ரெண்டா? காலேஜில் ஒன்றா படித்தவங்க. பிரகாஷ் தமிழர். எப்போ வராரு? நாளன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டில் வராரு. எப்போ எங்கே அந்த பார்ட் பி ஃபைலை வாங்கிக்கிறாரு? மறுநாள் மத்தியானம் ஹோட்டல் சோலாவில் லஞ்ச் பார்ட்டி. அங்கே மிஸ்டர் ஜேவி ஃபிலிப்ஸை மீட் பண்ணி ஃபைல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டும் சத்யா வீட்டில் தங்குறாரு. அதுக்கும் மறுநாள் காலை ஃப்ளைட்டில் தான் டெல்லி புறப்படுறாரு. ஸோ 2 ராத்திரி அவர் சத்யா வீட்டில் தங்குறாரு. எஸ். தன் மோவாயை சிந்தனையோடு தடவினான் பத்ரி. ஏய் சிகரெட் என்று சுட்டி காட்டியதும் நீரஜா சாம்பலை தட்டிவிட்டு ஒரு பஃப் இழுத்தாள். எழுந்து நின்று கீழே நீல தண்ணீரை பார்த்தாள். பத்ரிகண்ணா, இப்போ அட்டகாசமாக பிளான் சொல்லு பார்க்கலாம் என்றாள் அவனை பார்த்து. பிரிகேடியர் பிரகாஷை ஏர்போர்ட்லேயே மடக்கிட வேண்டியதுதான். மடக்கி துப்பாக்கி முனையில் சுலபமாக வீடியோ பண்ணிடலாம். அதே மாதிரி மறுநாள் சோலா ஹோட்டலுக்கு லஞ்சுக்கு வர ஜேவி ஃபிலிப்ஸையும் துப்பாக்கி காட்டி மிரட்டி காரியம் சாதிச்சுக்கலாம். உன் மண்டை என்றாள் நீரஜா. ஏன்? துப்பாக்கி முனையில் உயிருக்கு பயந்து அவங்க ரகசியங்களை வீடியோ பண்ண நிச்சயம் கொடுப்பாங்க பத்ரி. ஆனால் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ரகசியம் திருட்டு போயிடுச்சுன்னு ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? பண்ணட்டுமே. இராணுவ ரகசியம் ஒன்று திருட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சா அப்புறம் வேற புது அப்ரோச்சுக்கு மாற்றிட மாட்டாங்களா உயர் அதிகாரிகள்? ஆப்ரேஷன் செட்டப்பே மாறிடும். திருடப்பட்ட ரகசியத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும் என்றாள். ரகசியம் திருட்டு போனதை அவங்க 2 பேரும் உயர் அதிகாரிகள் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? பாத்ரி மீண்டும் யோசித்தான். அவங்க 2 பேரையும் தீர்த்துட்டு விபத்து மாதிரி செட்டப் செஞ்சுட்டா? ஒளராத, நம்ப மாட்டாங்க. கொலைகள் தேவையில்லை. சும்மா என் வாயை கிளறாத நீரஜ். நீ ஐடியா எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் வந்திருப்பன்னு எனக்கு தெரியும். சொல்லிடு, என்ன உன் திட்டம்? சிட்டவுட்டில் இருந்து அவர்கள் அறைக்குள் வந்தார்கள். கட்டிலில் அமர்ந்தாள் நீரஜா, அருகில் அமர்ந்தான் பத்ரி. டைரக்டர் சத்யா வீட்டில் அந்த பிரிகேடியர் பிரகாஷ் 2 முழு ராத்திரி தங்குறாருன்னு நான் சொன்னதுமே புத்தி சுறுசுறுன்னு பிளான் போட்டிருக்க வேணாமா? வந்த அன்னைக்கு ராத்திரி அவர் தன்னோட அந்த பார்ட்டியை ஃபைலை வாங்கி வச்சிருப்பாரு. மறுநாள் ராத்திரி லஞ்சில் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கிட்டு பார்ட் பி ஃபைலை வச்சிருப்பாரு. ஆமாம், ஒரு மனுஷனாகப்பட்டவன் ராத்திரி தூங்கித்தான் ஆகணும். நடுராத்திரியில் டைரக்டர் சத்யா வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமாக நுழைஞ்சு ரகசியமாக வீடியோ பண்ண சொல்றியா? சில்லி. டைரக்டர் சத்யா சின்ன ஆள் இல்லை. அவர் வீட்டில் வாட்ச்மேன் உண்டு, வேலைக்காரங்க உண்டு, நாய் உண்டு. பின்ன எப்படி? டைரக்டர் சத்யா கேமராமேனாக இருந்து டைரக்டர் ஆனவர். நல்லா லைட்டிங் பண்ணி ஷாட் வைக்க தெரிஞ்சவர். டைரக்டர் சார், 2 ராத்திரியும் உங்கள் ஃப்ரெண்டு பிரகாஷோட பெட்டியிலேருந்து ஃபைலை திருடி நாங்கள் கொடுக்குற வீடியோ கேமராவில் பேப்பர்ஸை அழகாக பதிவு பண்ணி கொடுங்க சார்னு சொல்ல வேண்டியது தானே? விளையாட்டா? அவர் எப்படி ஒத்துக்குவார்? அதுக்குள்ளே விலையை வாங்கிக்கட்டுமே. நோ, அவரை காசால் வாங்க முடியாது. நிறைய சம்பாதிச்சிட்டாரு. நான் காசு தரலாம்னு சொல்லலையே. வேற? அவரோட பொண்டாட்டி கிரிஜாவையும் அவரோட பொண்ணு நர்மதாவையும் அவருக்கு உயிரோட திருப்பி தரதா சொல்லி பார்த்தா? யூ மீன்? எஸ். திருப்பி தர்றதுனா முதல்ல அவங்கள நம்ம பொறுப்புக்கு கொண்டு வரணும். அப்புறம் சத்யா தலையசைப்பாரா மாட்டாரா? ஃபென்டாஸ்டிக். யாராக இருந்தாலும் சம்மதிச்சு தான் ஆகணும். காரியம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் 2 பேரையுமா கடத்தணும்? எஃபெக்ட் நல்லா இருக்கும். கிரிஜா டி நகரில் ஒரு இன்ஸ்டிடியூட்டில்
கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நர்மதா ஸ்டெல்லா மேரிஸில் ஃபைனல் இயர். ஸோ 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் வர்றாங்க. உன்னோட பசங்களுக்கு நான் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். கடத்தி கொண்டு போய் எங்கே வைக்கிறதுன்னு மட்டும் சொல்லு பத்ரி. டான்சி நகரில் குடோனா யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு வீடு வாங்கினேன். இப்போ அதை யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா தான் பூட்டி இருக்கு. வெரி குட். பொறுப்பான ஆளுங்க இருக்காங்களா? இருக்கானுங்க. வீடியோ கேமரா நானே எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். ரைட்டு, நாளைக்கே முதல் கட்டம் ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் சரி, உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தது யாரு? பாகிஸ்தான் விசுவாசி. இவ்வளவு தகவல்களை திரட்டி கொடுத்தது? சென்னையில் ஒன்றை தவிரவும் நிறைய விசுவாசிகளை நான் வச்சிருக்கேன் பத்ரி. நான் வெறும் விசுவாசி மட்டும்தானா? உன் லவர் பாய் டார்லிங் என்று அவளை அணைத்தான். அத்தியாயம் 5. முத்துப்பாண்டியிடம் ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னால் போதும். நிறுத்தும் வரை ஓயாத அலாரம் டைம் பீஸ் போல காரியம் முடியும் வரை ஓய மாட்டான். சொல்லப்பட்ட காரியம் டைரக்டர் சத்யாவின் மனைவி கிரிஜா, மகள் நர்மதா 2 பேரையும் ஸ்கிராட்ச் இல்லாமல் கடத்தி டான்சி நகர் வீட்டிற்கு கொண்டு வந்துவிடு. சொன்னது பத்ரியின் தலைமையில் நீரஜா. புகைப்படங்கள் கொடுத்து, விவரங்கள் கொடுத்து, துப்பாக்கி கொடுத்து, அட்வான்ஸ் கொடுத்து, உதவிக்கு ஆளும் கொடுத்து, தற்சமயம் முத்துப்பாண்டி தி நகரில் மாலை 5 மணி பிஸியான கடைத்தெருவில் தன் உதவியால் ஜனாவுடன் நடந்து கொண்டிருந்தான். ஹலோ கம்ப்யூட்டர் என்று நலம் விசாரிக்கிற தலைப்பில் செயல்படும் அந்த இன்ஸ்டிடியூட்டிற்கு பார்க்கிங் வசதி இல்லை. எனவே அங்கே வந்தவர்கள் எதிர்ப்புறம் வரிசையாக நிறுத்தி வைத்திருந்தார்கள். முத்துப்பாண்டி அந்த கார்களை வரிசையாய் பார்த்து பேண்டின் வலது பாக்கெட்டில் கைவிட்டு சாவி கொத்தை தொட்டு பார்த்து கொண்டான். நடந்தான். நீல நிற ஃபியட்டில் எண் பார்த்தான். நின்றான். கல்லூரியில் 3ஆம் வருடம் படிக்கும் நர்மதாவுக்கு தாயான கிரிஜா இளமையை தன்னை விட்டு நகர விடாமல் கெட்டியாக பிடித்து வைத்திருந்தாள். அதற்கு எப்போதும் சுடிதார் அணிவது, நாகரிகமாக ஹேர் ஸ்டைல் செய்வது, ஒரு சைஸ் சின்னதாக உள்ளாடை அணிவது, எப்போதும் மேக்கப்பில் இருப்பது போன்ற சில வழிகளை கடைபிடித்து வரும் கிரிஜா தன் கணவரின் சொந்தப்பட நிறுவனத்தில் கம்ப்யூட்டரை கணக்கு பிரிவில் கொண்டு வர தீர்மானித்ததன் முதல் கட்டமாக தானே அதை இயக்கவும் சில நுட்பங்கள் புரிந்து கொள்ளவும் விரும்பி கோர்ஸில் சேர்ந்து இன்றைய கிளாஸ் முடிந்து புறப்பட்டு சாலையை குறுக்கில் கடந்து துப்பட்டாவை சரியாக திருத்தி கொண்டு சாவி போட்டு திறந்து தனது காரின் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து அருகில் புத்தகங்களை போட்டுவிட்டு ஸ்டார்ட் செய்த வினாடியில் முதுகில் துப்பாக்கி வைத்தான் முத்துப்பாண்டி. அருகில் ஜனா. நான் சொல்றபடி நடந்துக்கலனா குண்டு முன் வழியா வெளியில வந்துடும். நிஜ துப்பாக்கிமா இது? வெளவெளத்தாள். யார் நீங்க? பதில் வேணுமா உயிர் வேணுமா? பேசாம ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் போமா. காலேஜ் முடியற நேரமாச்சு. எதுக்கு? நர்மதாவை பிக்கப் பண்ணிக்கணும் என்றான் ஜனா. வியர்த்து போய் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு காரை செலுத்தினாள். நீங்க? பேசாத. கார் காலேஜை அடைந்து நின்றது. இன்னும் முடியவில்லை. நிறைய கார்கள் காத்திருந்தன. காலேஜ் விட்டதும் உன் பொண்ணு வர்றப்ப காரை விட்டு இறங்காமலே கூப்பிடணும். நீ பக்கத்துல ஒரு வேலை இருந்தது, வந்தேன். உன்னை பிக்கப் பண்ணிட்டு போக நினைச்சேன். ஏறுன்னு சொல்லணும். எங்களை யாருன்னு கேட்டா அப்பாவுக்கு வேண்டியவங்கன்னு சொல்லணும். ஏதாவது எசகு விசகா நடந்துகிட்டா அகால மரணம்தான். துப்பாக்கிய உன் முதுக விட்டு எடுக்கவே மாட்டேன். புரிஞ்சுதா? என்றாள் கிரிஜா அவளுக்கே கேட்காமல். யார் இவர்கள்? ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னையும் நர்மதாவையும் கடத்த நினைக்கிறார்கள். நான் என்ன பெரிய மந்திரியின் முதல் மனைவியா? வேறு யாரையோ கடத்துவதற்கு பதிலாக என்னை கடத்துகிறார்களோ? பேசவே விடமாட்டேன் என்கிறார்களே. இத பாருங்க, நீங்க சொல்றபடி செய்கிறேன். காரணம் தெரிஞ்சா பரவாயில்ல. நீங்க தவறுதலா எங்ககிட்ட இவ்வளவு சரியான தகவல்கள் சொல்றப்ப தவறுதல் எங்கேருந்து வரும்? காரணம் கேட்க வேணாம். சொன்னபடி நடந்துக்கம்மா. பெல் அடிச்சாச்சு. இன்னைக்கு என் பொண்ணு காலேஜுக்கே வரல. அப்படியா? சிவப்பு கலர் மிடி போட்டு உங்க வீட்டிலேருந்து புறப்பட்டுச்சே, புக்ஸோட காலேஜுக்கு வராம வேற எங்க போகும்? என்னம்மா திகைப்பா இருக்கா? கண்காணிச்சுட்டு தான் செயல்படுறோம். எல்லா கட்டங்களிலிருந்தும் பெண்கள் வண்ணமயமாக உற்பத்தியாகி வாசல் கேட்டை நோக்கி, கார்களை நோக்கி நடந்தார்கள். அதோ சிவப்பு மிடில நர்மதா என்றான் முத்துப்பாண்டி. ஹாரன் கொடுமா கிரிஜாமா. கிரிஜாவுக்கு வேறு வழி இல்லை. ஹாரன் அடித்தாள். திரும்பி பார்த்த நர்மதாவுக்கு கையசைத்தாள். நர்மதா ஆச்சரிய விழிகளுடன் தன் தோழிகளுடன் விடைபெற்று குதித்து ஓட்டமாய் காரை நெருங்கி, ஹாய் மம்மி, என்ன சர்ப்ரைஸ் இது? பிக்கப் பண்ணிக்க வந்தியா? இல்ல, நான் காலேஜ் தான் வந்தேன். நானு செக் பண்ணிக்க என்றவள் பின் சீட்டில் அமர்ந்திருந்தவர்களை அப்போதுதான் பார்த்து, இவங்க என்றாள். முத்துப்பாண்டி ரகசிய துப்பாக்கியின் முனையில் ஒரு அழுத்தம் கொடுத்தான். அந்த அழுத்தம் முதுகு வழியாக கிரிஜாவின் மூளைக்கு உரைத்து, அப்பாவுக்கு வேண்டியவங்க, எனக்கு பக்கத்துல வேலை இருந்தது, அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன், ஏறிக்கோ என்றாள். எந்த சந்தேகமும் இல்லாமல் காரில் முன் சீட்டில் சுற்றி வந்து கதவை திறந்து ஏறிக்கொண்டாள் நர்மதா. கார் புறப்பட்டது.
மவுண்ட் ரோடு பிடிச்சு கிண்டி வரைக்கும் ஓட்டுமா, அப்புறம் ரூட் சொல்றேன் என்றான் முத்துப்பாண்டி. நர்மதா அவன் மரியாதை இல்லாமல் பேசுவதை கேட்டு புரியாமல் திரும்பி பார்த்து, எங்கே போறோம், கிண்டில ஷூட்டிங்கா என்றாள். போகலன்னா தான் ஷூட்டிங் என்று ரிவால்வரை கிரிஜாவின் முதுகில் இருந்து எடுத்து நர்மதாவை நோக்கி காட்டினான். அதிர்ந்து போன நர்மதா, வாட் இஸ் திஸ் என்று பதறினாள். பதறக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, பயத்துல தானா அது வெடிச்சு தொலைச்சா நல்லதில்ல, வாயை மூடிக்கிட்டு பேசாம உட்காரு. அம்மா, என்ன இது என்றாள். புரியலம்மா, நம்ம 2 பேரையும் எங்கேயோ கடத்திட்டு போறாங்கன்னு புரியுது, எங்கன்னு புரியல, எதுக்குன்னு புரியல. புரிஞ்ச வரைக்கும் போதும், பேசாம ஓட்டுங்க அம்மணி. கார் உத்தரவின்படி வேளச்சேரி நோக்கி செல்லும் சாலையில் திருப்பப்பட்டு உத்தரவின்படி ஓரமாக நிறுத்தப்பட்டு உத்தரவின்படி அம்மாவும் மகளும் பின் சீட்டிற்கு வந்து உத்தரவின்படி ஜனா காரை ஓட்ட அமர்ந்ததும் நீரஜாவின் உத்தரவின்படி 2 பேரும் எளிதில் மயக்கப்படுத்தப்பட்ட பிறகு காரின் பயணம் தொடர்ந்தது டான்சி நகரை நோக்கி. அத்தியாயம் 6. 4 டேங்கர் லாரிகள் நிறுத்தப்பட்டு பெரிய ஹோஸ் பைப்புகள் மூலமாக தண்ணீர் ஆகாயத்தில் விசிறப்பட்டு செயற்கை மழை பெய்து கொண்டிருந்தது. இரவை ஊடுருவி நீல விளக்குகள். போலீஸ் ஜீப் வந்து நிற்க ஒரு ஆசாமி கர்ச்சி பாட்டினான். அதை பாதுகாப்பான தற்காலிக ஷெல்டருக்கு அடியிலிருந்து கேமரா பதிவு செய்ததும் விசில் ஊதி ரெயின் ஆஃப் என்று கத்தினார்கள். மழை நின்றது. ஜீப்பில் இருந்து தொப்பலாக நனைந்திருந்த இன்ஸ்பெக்டர் உடையில் இருந்த ஹீரோ இறங்கி ஓரமாக சென்று அமர்ந்து டவலால் முகம் துடைத்து கொண்டு, டீ கொடு என்றார் தன் உதவி பையனிடம். உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது. டைரக்டர் சத்யா கேமராமேனிடம் அடுத்த ஷாட்டுக்கான விளக்கம் சொல்லிவிட்டு அருகில் ஸ்டண்ட் மாஸ்டர் தன் உதவியாளரை வைத்துக்கொண்டு செய்து காட்டிய செட்டப்பை கவனித்தார். முதல் பஞ்ச் இன்ஸ்பெக்டர் கொடுத்துடட்டும், லெக் கிக் பண்றீங்களே, அதை லோ ஆங்கிளில் ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம் என்றார். ஒரு சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு தனது நாற்காலிக்கு வந்தபோது உதவி டைரக்டர் இளவரசன் தயங்கி சொன்னான், சார், ஏர்போர்ட்டுக்கு ஃபியட் அனுப்ப சொன்னீங்க. ஆமாம், அனுப்பலையா? டிரைவரை முதல்ல வீட்டுக்கு போய் ஃபியட் எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு இங்கே வர சொன்னேனே. சொன்னீங்க 8 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்களாம். மணி இப்போ 7 ஆகுது. வீட்டில் இருந்து டிரைவர் சபா ஃபோன் பேசுகிறாரு. மேடம் இன்னும் கம்ப்யூட்டர் கிளாஸ்லேருந்து வரலையாம். அதான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாரு. 5:15 5:30 வந்துடுவாங்களே. ஷாப்பிங் எதுவும் போகிறதா சொல்லலையே. அவங்க வந்து காரை ஏர்போர்ட் அனுப்பணுங்கிற ப்ரோக்ராமும் அவங்களுக்கு தெரியுமே. ஒருவேளை அவங்களே ஏர்போர்ட் போயிருக்கலாமோ? நர்மதாவை கேட்க சொல்லு, ஏதாச்சும் விபரம் சொல்லிட்டு போயிருக்கலாம் அவகிட்ட. நர்மதாவும் காலேஜிலேருந்து இன்னும் வரலையாம் சார் என்றான் இளவரசன். திடுக்கென்றது சத்யாவுக்கு. என்ன இது, 5:30க்கெல்லாம் வீட்டிற்கு வந்து விடுவாளே. பஸ் சரியாக கிடைக்காமல் போனால் கூட 6 மணிக்குள் ஆட்டோ பிடித்து வந்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேனே. எல்லாரும் சேர்ந்து டென்ஷன் கொடுத்தா நான் என்ன செய்யறது என்று கத்தினார் சத்யா. யாருக்கும் பொறுப்பில்லாமல் போயிடுச்சு. சபாவை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்க சொல்லியா? அப்படியே அம்மா வரலன்னா ஒரு கார் டிராவல்ஸில் பிடிச்சிக்கிட்டாவது போக சொல்லு. சபாவுக்கு பிரகாஷா அடையாளம் தெரியும். வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. வீட்டில் என்ன பண்ணுறான் என் மச்சான், அவனை காலேஜ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வர சொல்லு. சார், அவர் ஊரில் இல்லை சார். சரி, முதல்ல சபாவுக்கு பதில் சொல்லு. ஃபோனில் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவான்? சார், நான் வேணும்னா யோசனையுடன் கேட்டான் இளவரசன். வேணாம், வந்துருவாங்க எல்லாம். ஆத்திரமாக சிகரெட்டை இழுத்தார் டைரக்டர் சத்யா. லேசாக ஒரு பதட்டம் இருந்தது. எனி ப்ராப்ளம் என்று கேமராமேன் வந்து அருகில் அமர்ந்தார். மற்றொரு நாற்காலியில் ஹீரோவும் வந்து அமர்ந்தார். நத்திங் என்றார் சத்யா. அப்போது பத்ரி அங்கே வந்தான். வேட்டி கட்டியிருந்தான். காட்டன் முழுக்கை சட்டை, படிய வாரிய தலை, திக் ஃப்ரேமில் கண்ணாடி, நெற்றியில் விபூதி, பாக்கெட்டில் ஒரு பேனா, கையில் ஒரு லெதர் பேக். சுத்தமாக அடையாளம் தொலைத்திருந்த அவன், வணக்கம் சார், நான் உங்க ரசிகன், தமிழ் வாத்தியார், பெரம்பலூர்ல வேலை பார்க்குறேன். சென்னைக்கு ஒரு வேலையா வந்தேன். உங்களை அவசியம் பார்த்து. இதை பாருங்க, நான் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கேன். உங்களோட பேச எனக்கு இப்போ நேரம் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க என்றார் சத்யா படபடப்பாக. கோச்சுக்காதீங்க சார், ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு கொடுத்துருங்க, தொல்லை பண்ணாமல் போயிடுறேன். பத்ரி சட்டை பாக்கெட்டில் இருந்து ஆட்டின் வடிவத்தில் இருந்த ஒரு ஆட்டோகிராஃப் புத்தகத்தை பக்கம் புரட்டியபடி அவரிடம் நீட்டினான். சத்யா வாங்கி கையெழுத்து போடச் சென்று கவனித்தார். கிரிஜா நர்மதா உயிரோடு தேவையா? யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக என்னோடு பேசுவது நல்லது என்று பொடி எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. அதிர்ந்து போன சத்யா சட்டென்று நிமிர்ந்து அவனை பார்த்து, நீங்க பெரம்பலூர் நான் சொன்னீங்க கோவிந்தசாமி வாத்தியார் தானே? அடையாளம் தெரியல சார், மன்னிச்சிடுங்க. எப்படி இருக்கீங்க என்று எழுந்து பத்ரியின் கையை பிடித்து இயல்பாக தனியாக அழைத்து வந்துவிட்ட சத்யா, யார் நீ, என்ன எழுதியிருக்க இதுல என்றார் அவசரமாக.
உண்மையைத்தான் எழுதியிருக்கேன். கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சு புறப்பட்ட உங்கள் ஒய்ஃபையும் காலேஜ் முடிச்சு வந்த உங்கள் டாட்டரையும் கடத்திட்டு போய் பத்திரமா வச்சுருக்காங்க நம்ம பசங்க. போலராய்ட் கேமராவில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்கள எடுத்த ஃபோட்டோ கொண்டாந்துருக்கேன். பார்க்குறீங்களா? பத்ரி தான் கொண்டு வந்த லெதர் பேக்கின் ஜிப் திறந்து ஃபோட்டோ எடுத்து காட்ட வாங்கி பார்த்த சத்யா பதறினார். அதில் கிரிஜாவும் நர்மதாவும் கட்டி போடப்பட்ட நிலையில் மயங்கி கிடந்தார்கள். ஐயோ, என்ன இதெல்லாம்? ஏன் நின்று பேசுகிற விஷயமா டைரக்டர் சார்? உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமில்லையா? புகைப்படத்தை திருப்பி வாங்கி கொண்டான். தெரியும். உங்கள் காரை எடுத்துக்கிட்டு வாங்க, நான் ஸ்டூடியோ வாசலில் வெயிட் பண்ணுறேன். பிக்கப் பண்ணிக்கங்க. திரைக்கதையின் மிச்சத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். தனியாக வாங்க. கடத்தப்பட்ட விஷயத்த தற்போதைக்கு ரகசியமாக நீங்கள் வச்சுக்கிறது அவங்க உயிர்களுக்கு நல்லது. வாங்க, வெளியில் வெயிட் பண்ணுறேன். பத்ரி ஸ்டூடியோ வாசலுக்கு நடந்தான். டைரக்டர் சத்யாவுக்கு அதிர்ச்சியின் ஆதிக்கம் அதிகமாக இருந்த போதிலும் நிலைமையின் விபரீதம் புரிந்தது. கவனமாக நடந்து கொண்டாக வேண்டும். சொல்கிறபடி நடந்தாக வேண்டும். இது பணத்திற்கான மிரட்டல்தான். இரண்டாம் நபருக்கு தெரியாமல் கேட்கிற தொகையை கொடுத்து அவர்கள் இருவரையும் மீட்பது ஒன்றுதான் வழி. சத்யா கேமராமேனிடம் வந்தார். ஃபைட் லீடு முடிச்சிட்டேன். அடுத்த ஷாட்ல இருந்து ஃபைட்டு தான். மாஸ்டர் ஷாட் வைப்பாரு. ஒரு 12 மணி வரைக்கும் போங்க. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்துருச்சு. சீக்கிரம் முடிச்சுட்டா வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அதே போல ஸ்டண்ட் மாஸ்டரிடமும் தன் உதவி இயக்குநர்களிடமும் குறிப்புகள் சொல்லிவிட்டு தனது அம்பாசிடரில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்து புறப்பட்டார் சத்யா. ஸ்டூடியோ வெளியே வந்ததும் சாலையோரம் சிகரெட் பிடித்தபடி நின்றிருந்த பத்ரி அருகில் காரை நிறுத்தினார். அவன் முன்கதவை திறந்து ஏறிக்கொண்டான். மீண்டும் ஓடியது. எங்க போகணும்? தொந்தரவில்லாத இடத்துக்கு. கொஞ்ச நேரம் பேசணும். வலசரவாக்கம் தாண்டி போங்க. டிராஃபிக் குறைஞ்சதும் ரோட்டோரமா நிறுத்திடுங்க. கார்ல உட்காந்தே பேசலாம். 10 நிமிடத்தில் அவன் சொன்ன இடத்தில் சாலை ஓரமாக காரை நிறுத்தினார் சத்யா. என்ஜினையும் விளக்குகளையும் அணைத்தார். இருட்டு வேகமாக சூழ்ந்து கொண்டது. பாதி நிலாவின் சன்னமான வெளிச்சத்தில் முழுதாக முகங்கள் தெரியவில்லை. சொல்லு, யார் நீ? எதுக்காக என் பொண்டாட்டியையும் பொண்ணையும் கடத்தி வச்சிருக்க என்றார் சத்யா. நான் யாருங்கிறது உங்களுக்கு தேவையில்லை. அனாவசியமா கோபம் ஆத்திரம் எதுவும் வேணாம். அவங்க 2 பேரும் பத்திரமா இருக்காங்க. நான் சொல்றபடி நடந்துக்கிட்டா பத்திரமா திரும்ப கிடப்பாங்க. எவ்வளோ வேணும்? எனக்கு 1 பைசா கூட வேணாம். பின்ன நான் ஒரு வீடியோ கேமரா தரேன். அதில் புதுசாக ஒரு கேசட் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சின்ன உதவி செய்யணும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு ராத்திரி தங்க போகிறாரே உங்கள் ஃப்ரெண்டு பிரிகேடியர் பிரகாஷ், அவர் பெட்டியில் ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் இருக்கும். அதில் ஆப்ரேஷன் ப்ளூ தண்டர்னு இருக்கும். உள்ள கொஞ்சம் அரசாங்க காகிதங்கள் இருக்கும். ராத்திரி அவர் தூங்கினதும் அவருக்கு தெரியாமல் அந்த ஃபைலை எடுத்து அதில் இருக்கிற ஒவ்வொரு பேப்பரையும் வீடியோவில் பதிவு செய்யணும். மறுபடி வச்சிடணும். நாளைக்கு மத்தியானம் அவர் அந்த ஃபைலை வேற ஒரு ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு இதே போல் பார்ட் பின்னு போட்ட வேற ஒரு ஃபைலை வாங்கிட்டு வருவார். நாளைக்கு ராத்திரியும் அவர் உங்கள் வீட்டில் தங்குறாருன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு ராத்திரியும் இதே மாதிரி அந்த ஃபைலில் உள்ள பேப்பர்களை வீடியோ பதிவு பண்ணி தரணும். பிரகாஷுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு தரணும். நோ, இது தேச துரோகம். நீ இராணுவ ரகசியம் திருடி வெளிநாட்டுக்கு விற்கிறவனா? இதில் என்ன உடந்தையாக்க பார்க்குறியா என்றார் உணர்ச்சி பெருக்குடன். சரி, வேணாம். சொன்ன மாதிரி செய்ய வேணாம். விட்டுடுங்க. என் கஸ்டடியில் இருக்கிறவங்கள என்ன செய்யணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். 2 சீட்டு எழுதி குலுக்கி போட்டு நர்மதாவையே எடுத்து தர சொல்லி சீட்டில் எழுதியுள்ளபடி நடந்துக்கிறேன். ஒரு சீட்டில் கொலை செய்யவும்னு எழுதியிருக்கும். இன்னொரு சீட்டில் கற்பழித்து விட்டு கொலை செய்யவும்னு எழுதியிருக்கும் என்று சிரித்தான். ஏய் என்று அவன் சட்டையை பிடித்தார் சத்யா. கையை எடுங்க சார். விவேகமா யோசிங்க. நான் ஒரு பிளேடு கூட ஆயுதமாக எடுத்துட்டு வரல. ஆனால் 9 மணிக்குள்ளே நான் வந்து சேரலன்னா 2 பேரில் ஒருத்தி மேலே கை வச்சிடுங்கப்பான்னு சொல்லிட்டு மட்டும் வந்தேன். நோ என்று கத்தி அவசரமாக கையை எடுத்துக்கொண்ட சத்யா, நோ, அவங்க எனக்கு வேணும். பத்திரமா வேணும். அப்போ நான் சொன்னதை செஞ்சு தான் தீரணும் என்ற பத்ரி தான் கொண்டு வந்த லெதர் பேக்கில் இருந்து கைக்கு அடக்கமான வெளிநாட்டு வீடியோ கேமரா எடுத்து அவர் அருகில் வைத்தான். இன்னைக்கு ராத்திரி பதிவு செஞ்ச கேசட்டை கலட்டி நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஜாக்கிங் வருவீங்களே பெசன் நகர் பீச்சுக்கு, அப்போ எடுத்துட்டு வாங்க. டிரைவர் சீட்டில் கேசட்டை வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓடுங்க. அது தானா என் கைக்கு வந்து சேர்ந்துடும். நாளைக்கு ராத்திரி பதிவு பண்ணுறதுக்கு ஒரு புது கேசட் இதோ இருக்கு என்று எடுத்து வைத்தான். ஒரு கேசட் லோடு பண்ணியே தயாராயிருக்கு. அமைதியாக உட்கார்ந்திருந்தார் நொந்து போன சத்யா. அப்புறம் ஒரு விஷயம், போலீஸ் உதவியை நாடணும்னு நீங்கள் முயற்சி செய்ய வேணாம். அப்படி நினச்சா கூட எனக்கு தகவல் வந்துடும். உங்களை சுற்றி அவ்வளவு பேரை போட்டு வச்சுருக்கேன். இன்னைக்கு காலையிலேருந்து எத்தனை தடவை சிகரெட் பிடிச்சிங்கிற கணக்கு கூட என்னால் சொல்ல முடியும். அதனால் எனக்கு வெறுப்பேற்ற வேணாம். அதே மாதிரி கெஸ்ட்டாக வர்ற ஆஃபீஸர் பிரகாஷ் கிட்ட உங்கள் மனைவியும் மகளும் வெளியூர் போயிருக்கிறதா பொருத்தமாக சொல்லிடுங்க. எல்லார்கிட்டையும் அதே மாதிரி சொல்லி வச்சிடுங்க.
பிரமாதமா ரீல் விடுறதுக்கு உங்களுக்கு சொல்லியா தரணும்? அசையாமல் அமர்ந்திருந்த அவர் தோளை தொட்டு உலுக்கினான் பத்ரி. என்ன சார், இவ்வளவு தூரம் அதிர்ச்சி ஆயிட்டீங்க? உங்களை கொலை பண்ண சொன்னேனா கொள்ளையடிக்க சொன்னேனா? ஒரு சின்ன வீடியோ ஷூட்டிங், அதுவும் வீட்டுக்குள்ளேயே. இப்படி கலங்கலாமா ஒரு பிரபல டைரக்டர்? புறப்படுங்க, காரை திருப்புங்க, என்ன ஸ்டூடியோ வாசல்லையே விட்டா போதும் என்றான். இயந்திர மனிதனைப் போல காரை திருப்பினார் சத்யா. அத்தியாயம் 7. இரவு மணி 8:30க்கு டெல்லியிலிருந்து வந்து சேர்ந்திருந்த பிரகாஷுடன் கை குலுக்கி அமர்ந்து சிகரெட் நீட்டினார் டைரக்டர் சத்யா. எடுத்து பற்ற வைத்து கொண்ட பிரகாஷ் பாதி மீசை நரைத்திருந்தாலும் கண்களில் ஒளியோடு இருந்தார். நாளைக்கு வந்துருவாங்களா உன் ஒய்ஃபும் நர்மதாவும்? 2 நாள் ஆகும். இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. நான் எந்த சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கும் போறதில்லைன்னு எல்லாருக்கும் வருத்தம். அதனால அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிடுவேன். இன்னைக்கு ஈவினிங் தான் புறப்பட்டு போனாங்க. நர்மதாவை பார்த்து நாளாச்சு. இந்த தடவையும் பார்க்க முடியாது போலிருக்கு. ஒரு பொண்ணோட நிறுத்திட்டியே, போதுமா? நானா நிறுத்தல. நர்மதாவுக்கு அப்புறம் 2வது தடவை கன்சீவ் ஆகல. உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா சத்யா? ஆர் யூ ஆல்ரைட் என்றான் பிரகாஷ் திடீரென்று சத்யாவை உன்னிப்பாக பார்த்து. ஏன், நல்லா தானே இருக்கேன். இல்ல, நெர்வஸா இருக்க. உன் மைண்டு இங்க இல்ல. பாண்டிச்சேரிக்கு அவங்க 2 பேரும் எதில் போயிருக்காங்க? என்று சற்றே தடுமாறிவிட்டு, கார்ல 2 பேருமே டிரைவ் பண்ணுவாங்க. டிரைவர் வேணாம்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. அதான் அதையே நினச்சிக்கிட்டு இருக்க. டிரைவரை அனுப்பாதது ஓன் தப்பு. 2 பேரும் லேடிஸா போறப்போ அட்லீஸ்ட் பகல்ல போக சொல்லக்கூடாதா? ஈவினிங்ல அனுப்பி வச்சுட்டு இப்ப தவிச்சுக்கிட்டு இருக்க பாரு. ஒன்றும் ஆகாது, பத்திரமா போயிடுவாங்க. ஒரி பண்ணிக்காத. ஹாலில் போன் ஒலித்து வேலைக்காரன் எடுத்து பேசி ரிசீவரை தனியாக வைத்துவிட்டு இவர்கள் இருந்த அறைக்கு வந்து, சார், மிலிட்ரி ஆஃபீஸருக்கு போன், யாரோ பெரிய ஆஃபீஸராம் என்றான். எக்ஸ்கியூஸ் மீ என்று பிரகாஷ் எழுந்து சென்று பேசிவிட்டு திரும்பி வந்து அமர்ந்தான். டெல்லியிலேருந்து பேசினாங்க. இங்கே நான் முக்கியமான ஒரு வேலையாக வந்திருக்கேன். நாளைக்கு மத்தியானம் ஹோட்டல் சோலால ஒருத்தரை சந்திக்க வேண்டியிருக்கு. இங்கே உள்ள மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு நான் நாளைக்கு ஈவினிங் போகிறதா ஒரு ஷெட்யூல். கர்னல் இன்னைக்கு மத்தியானம் வெளியூர் புறப்படுறதால இப்போ உடனடியாக அவரை பார்க்க சொல்லி சொல்கிறாங்க. போயிட்டு வந்துடுறேன் என்று சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் அழுத்தி விட்டு எழுந்தார். எத்தனை மணியாகும் திரும்ப? வந்துடுறேன். எத்தனை மணி ஆனாலும் ஸ்காட்ச் ரெடியாக வச்சிரு, அடிச்சுட்டு படுக்கலாம். பிரகாஷ் புறப்பட்டு போனதும் சாய்ந்து அமர்ந்து பெருமூச்சு விட்டார் சத்யா. பிரகாஷ் 2 சூட்கேஸ்களுடன் வந்திருக்கிறான். 2ம் ரூமில் இருக்கிறது. அதில் ஒரு பெட்டியில் அவன் குறிப்பிட்ட ஃபைல் இருக்கும். இராணுவ ரகசியம் அடங்கிய ஃபைல். என்ன ஒரு சோதனை இது! என்னுடைய படத்தின் ஹீரோ தன் நாட்டின் ரகசியம் எதிரியின் கைக்கு கிடைக்க கூடாதென்பதற்காக தன் தந்தையை இழக்கவும் தயாராக இருப்பதாக சீன் அமைத்திருக்கிறவன் நான். டிஸ்கஷனில் நண்பர் விளையாட்டாக, நீயாக இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் பாசத்தை விட தேசம் பெரிதென்று நடந்து கொள்வாயா என்று கேட்டு வைத்ததைப் போலவே இப்போது நிலை. என் உயிருக்குயிரான கிரிஜா, 20 ஆண்டுகளுக்கும் மேலான அந்யோன்யமான தாம்பத்தியம். முதலில் காதலி, பிறகு மனைவி. என்னை டைரக்டராக உருவாக்கியவள், என்னை உற்சாகமூட்டியவள், தோளோடு தோள் நின்றவள். ஒரு சண்டை இல்லை, ஒரு சினுங்கல் இல்லை, ஒரு துளி கண்ணீர் இல்லை. நிம்மதியான வாழ்க்கையை தந்த அன்பான மனைவி. நிச்சயமாக என் வரம், என் சொத்து, என்னவள், என் உயிரின் உயிரான நர்மதா. செல்வ மகள், செல்ல மகள், பாசம் பொழிபவள். எதிர்பேச்சில்லை, கெட்ட பெயரில்லை, பெருமைப்பட வைக்கும் கல்லூரி சாதனைகள். என் வாரிசு, என் முத்திரை, என் கொழுந்து. இவர்களை ஒரே வினாடியில் இழக்க நேரிடும். நான் அவனுடைய உத்தரவின்படி நடக்காவிட்டால் முடியுமா? என்னால் முடியுமா? தேசத்தின் மேல் எனக்கு அக்கறை இருக்கிறது. அதற்காக நான் பாசத்தில் மூழ்கி வளர்ந்துவிட்ட குடும்பஸ்தன். என் முதல் பார்வை வீட்டின் மேல்தான். அதன் பிறகுதான் நாட்டின் மேல். வீட்டில் எந்த பிரச்சனை இல்லை எனும் பட்சத்தில் நாட்டிற்காக செயல்படலாம். வீட்டையே சிதறடித்து தியாகியாக முடியுமா? நோ, முடியாது. வேண்டாம், எனக்கு தியாகி பட்டம் வேண்டாம். என் மனைவி மகளும் தான் வேண்டும். டைரக்டர் சத்யா தன்னுடைய குழப்பங்களிலிருந்து தெளிவுக்கு வந்து தீர்மானத்திற்கும் வந்துவிட்டார். உத்தரவுப்படி இன்றிரவும் நாளை இரவும் பிரகாஷ் உறங்கும்போது ஃபைலில் உள்ள தஸ்தாவேஜுகளை வீடியோ செய்து சொன்னபடி ஒப்படைத்து விடுவதுதான் இனி செய்ய வேண்டிய காரியம். டென்ஷனுக்கு நடுவிலும் முகத்தில் ஒரு தெளிவு பூத்தது. ஒரு புதிய சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார் சத்யா. 11 மணிக்கு மேல் வீடு திரும்பிய பிரகாஷுடன் சத்யா ஸ்காட்ச் அருந்தினார். மொட்டை மாடியில் உருவாக்கப்பட்டிருந்த செயற்கை தோட்டத்தில் அமர்ந்து அவர்கள் பழைய கதை பேசி பருகி உணவு சாப்பிட்டுவிட்டு படுக்கைக்கு புறப்பட்ட போது மணி 1:30. பிரகாஷ் 5 லார்ஜின் தள்ளாட்டத்துடன் ஆனால் பிடிக்க வந்த சத்யாவின் கையை உதற, ஐ எம் ஸ்டெடி என்றார். அவரை கெஸ்ட் ரூமிற்கு அழைத்து வந்து படுக்க வைத்துவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு தன் அறைக்கு திரும்பினார் சத்யா. அரை மணி நேரம் இடைவெளி விட்டு மெதுவாக தன் அறையிலிருந்து ஓசையில்லாமல் நடந்து கெஸ்ட் ரூம் வந்தார். கதவின் கைப்பிடியை சத்தப்படுத்தாமல் மில்லிமீட்டராய்
அழுத்தி திறந்து உள்ளே வந்தார். கைகால்களை பரப்பிக்கொண்டு குப்புறப்படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் பிரகாஷ். நீல இரவு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. டார்ச் லைட்டை வாயில் கவ்விக்கொண்ட பிறகு திரும்பி சத்யா முதலில் சிறிய சூட்கேஸில் தேடினார். கிடைக்கவில்லை. பிறகு பெரிய சூட்கேஸ். உடைகளுக்கு நடுவில் அந்த திக்கான ஃபைல் கிடைத்தது. கான்ஃபிடென்ஷியல் என்று சிகப்பு எழுத்துக்கள் நெற்றியில் சொல்ல, கீழ் விளிம்பில் பொடி எழுத்துக்களில் ஆபரேஷன் ப்ளூ தண்டர் பார்ட் ஏ என்று டைப் எழுத்துக்களின் ரிப்பன் ஒட்டப்பட்டிருந்தது. எடுத்துக்கொண்டார். கட்டிலை ஒரு தரம் பார்த்து கொண்டார். நைசாக நழுவினார். கதவை மூடினார். தன் அறைக்கு வந்தார். கதவை தாழ் போட்டார். தன் அறையின் பெரிய மேஜை மேல் 2 டேபிள் லைட்டுகள் ஃபோக்கஸ் செய்யப்பட்டு ஸ்டாண்டில் பொருத்தப்பட்ட வீடியோ கேமரா கீழ்நோக்கு பார்வையுடன் தயாராக இருக்க, ஃபைலை கொண்டு வந்து வெளிச்ச ஏரியாவில் வைத்து புரட்டினார். மொத்தம் 7 காகிதங்கள் இருந்தன. எலக்ட்ரானிக் டைப்ரைட்டரில் டைப் செய்யப்பட்டிருந்தன. அங்கங்கே டயக்ராம்ஸ் வரையப்பட்டிருந்தது. ஆங்கிலம்தான் என்றாலும் நிறைய கோடு வார்த்தைகள் இருந்தன. ஒரு பேரா கூட அவருக்கு சரியாக புரியவில்லை. வீடியோ கேமரா வழியாக பார்த்து கோணம் அட்ஜஸ்ட் செய்தார். பதிவு செய்ய துவங்கினார். 7 பக்கங்களையும் பதிவு செய்துவிட்டு ஃபைலை எடுத்துக்கொண்டு மறுபடியும் கெஸ்ட் ரூம் வந்து கட்டில் பக்கம் ஒரு பார்வையை பதித்தபடி எடுத்த பெட்டியை எடுத்த இடத்தில் அதே அமைப்பில் வைத்தார். சாரி மை டியர் ஃப்ரெண்ட், நான் செய்வது கேவலமான செயல்தான். தாய்நாட்டுக்கு செய்கிற துரோகம்தான். தவிர நல்ல நண்பனுக்கு செய்கிற நம்பிக்கை துரோகமும் கூட. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. 1000ல் ஒருவன்தான் மனதை இரும்பாக்கி கொண்டு நேர்மையாக நடக்க முடியும். அந்த ஒருவன் நான் இல்லை. நான் அந்த 999 பேர்களை சேர்ந்தவன்தான். என் கதையின் ஹீரோதான் ஹீரோ. நான் வெறும் ஜீரோ. தன் அறைக்கு வந்து எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு கட்டிலில் படுத்துக்கொண்டு உறக்கம் வராமல் தவித்தார். காலை 5:30. தன் வருகைக்கு முன்னறிவிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்தை புகை மாதிரி பரப்பிவிட்டிருந்தான் ஆதவன். கடல் அலைகள் புரண்டு புரண்டு புரண்டன. துள்ளல் கரை வரைக்கும் தான் பலித்தது. காற்று ஜில் என்று ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருக்க தன் காரை பெசன்ட் நகர் கடற்கரை சாலையோரமாக நிறுத்தினார் டைரக்டர் சத்யா. இறங்கினார். தனக்கு சொல்லப்பட்டபடி நேற்றிரவு பதிவு செய்த வீடியோ கேசட்டை டிரைவிங் சீட் மேல் வைத்தார். வெள்ளை பனியனும் வெள்ளை ஷார்ட்ஸும் அணிந்து வெள்ளை கேன்வாஸ் ஷூ அணிந்து அவர் மெதுவாக தூரத்து சர்ச் நோக்கி சீராக ஓடத் துவங்கினார். நிறைய கார்கள், நிறைய பைக்குகள் நின்றன. ஆண்கள், பெண்கள் எல்லா வயதிலும் ஓடிக்கொண்டு வேகமாக நடந்து கொண்டு ஓரிடத்தில் நின்று கைகளை வீசி உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். முத்துப்பாண்டி வெள்ளை ஷார்ட்ஸ் வெள்ளை பனியனில் எக்ஸசைஸ் செய்து கொண்டிருந்தவன். டைரக்டர் சத்யா காரை விட்டு விலகி தூரமாக போனதும் மெதுவாக ஜாக்கிங் செய்தபடி அந்த காரை நோக்கி வந்தான். அரைக்கால் வினாடியில் அந்த வீடியோ கேசட்டை எடுத்து கொண்டான். கிளிக். தொடர்ந்து ஓடினான். அவன் கேசட்டை எடுத்த வினாடியில் ஓசை வராமல் தனது மாருதி காருக்குள் அமர்ந்து போட்டோ எடுத்த அந்த இளைஞன் கேமராவை அருகில் போட்டுவிட்டு ஸ்டார்ட் செய்தான். முத்துப்பாண்டி தன் மோட்டார் பைக்கை சைடு ஸ்டாண்டில் சாய்த்து வைத்திருந்தான். அதில் அவன் தாவலாக அமர்ந்ததும் ஸ்டார்ட் செய்ததும் புறப்பட்டதும் ஒரே வினாடியில். மாருதி இளைஞன் உடனடியாக இடது கையால் ஒரு புத்தகத்தின் பின் அட்டையில் அந்த பைக் எண்ணை எழுதி கொண்டான். முத்துப்பாண்டியன் பைக்கின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் மாருதி திணறினாலும் அதிகாலை நேரத்தில் சாலைகளில் டிராஃபிக்கே இல்லாமல் இருந்ததால் விடாமல் தொடர்ந்து கொண்டிருந்தது. பார்க் ஷெராட்டனின் நீச்சல் குளத்தில் சிங்கிள் பீஸ் உடையில் நீந்தி கொண்டிருந்தாள் நீரஜா. கரையோரம் வந்து நின்றான் பத்ரி. சாம்பல் நிறத்தில் சூட் கோட் அணிந்திருந்தான். தவிர விசாலமாக புன்னகையும். ஹாய், குட் மார்னிங் நீரஜ் என்றான். குட் மார்னிங். மணி என்ன? 8. அதுக்குள்ள நீ இவ்வளவு தூரம் ரெடியா? ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவா வா, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கை தண்ணீரை அவன் மேல் தெளித்துவிட்டு மேலே ஏறி வந்த நீரஜா தனி தடுப்புக்குள் சென்று ஒரு முழு ஓவரால் அணிந்து திரும்பி வா, ரூமுக்கு போயிடலாம் என்றாள். லிஃப்டில் இருவர் மட்டும் இருந்தபோது என்னாச்சு என்றாள். தன் கோட்டை பட்டன் நீக்கி திறந்து உள்பக்கம் காட்டினான். வீடியோ கேசட் செருகி இருந்தது. கில்லாடி பையன் நீ என்று அவன் வயிற்றில் குத்தினாள். அறைக்கு வந்தார்கள். அவள் ஒரு சுடிதார் அணிந்து கொள்ளும் வரை பேப்பர் படித்தான். தலையை ஃப்ரெஷ் செய்து ஆர்ச் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் செருகினாள். ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டு டைரக்டர் மிரண்டுட்டார் போலிருக்கு என்றாள். பின்ன மிரட்டினது யாரு? அவர் போலீஸுக்கு போகலையா? இல்ல, அவர் வீட்டை 2 பேர் கண்காணிக்கிறாங்க. எதுவும் பிரச்சனை இல்லை. பெசன்ட் நகர் கடற்கரையில நீதானே போய் எடுத்துக்கிட்ட? இல்ல, என் ஆள் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தான். நீயே போயிருக்கலாமே. அவனை யாரும் ஃபாலோ செய்யலையாம். நம்பிக்கையான திறமையான ஆளு. டான்சி நகர் வீட்டுக்கு போனியா? காலையில முதல் வேலையா அங்க போயிட்டு தான் வரேன். அம்மாவும் பொண்ணும் எப்படி இருக்காங்க? கட்டி போட்டிருக்காங்க. 4 பேர் இருக்காங்க பாதுகாப்புக்கு. அவங்க தப்பிக்கவே முடியாது, கவலையே வேணாம். அவங்களோட அந்த ஃபியட் கார் வீட்டுக்கு பக்கத்துல கேரேஜுக்குள்ள சமத்தா நிக்குது. கேரேஜ் சாவி என் பாக்கெட்ல இருக்கு. எங்க கேசட்டை போடு பார்க்கலாம்.
பத்ரி அறையின் கதவை மூடிவிட்டு விசிஆரில் கேசட்டை டிவியில் டெக் சேனல் மாற்றி ஓடவிட்டான். முதலில் ஃபைலின் முகப்பும் பிறகு ஒவ்வொரு பக்கமாகவும் ஓடியது. நீரஜாவின் முகம் மலர்ந்தது. கை கொடு மேன், எனக்கு தயக்கமா இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டோட முழு பொறுப்பையும் உன்கிட்ட கொடுத்துருக்கோமே, சொதப்பாம செய்யணுமேன்னு. பாதி கிணறு சூப்பரா தாண்டி இருக்க என்று அவன் கையை பற்றி குலுக்கினாள். அதென்ன பாதி கிணறு? ஆமா, நாளைக்கு இன்னொரு கேசட்டும் வரணுமே. பார்ட் பியும் வந்ததும் தானே முழு கிணறும் தாண்டிட்டேன்னு சொல்ல முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மத்தியானம் ஜேவி பிலிப்ஸை பிரகாஷ் மீட் பண்ணுறதையும் கண்காணிச்சிட சொல்லு. எல்லாம் கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணிக்கணும். சரி நீரஜ், நாளை காலையில் நம்ம கையில் 2 கேசட்டும் இருக்கும். அதை டெல்லியில் எப்போ ஒப்படைப்ப? டெல்லியில் இல்லை, பின்ன பெங்களூரில் ஒப்படைக்கணும். யார்கிட்ட? நீயும் வா, அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நாளைக்கு ஈவினிங் உன் கார் எடுத்துக்கிட்டு வா. ரூமை காலி பண்ணிட்டு கார்லேயே பெங்களூர் போயிடலாம். அவங்க 2 பேரையும் கண்டிப்பாக திருப்பி அனுப்பிடலாம். அவங்கள மயக்கப்படுத்தி தானே அந்த வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஆமாம், அவங்க எங்கே வைக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியாது இல்லையா? பிளைன் ரூம், நோ ப்ராப்ளம். மறுபடி அதே மாதிரி மயக்கப்படுத்தி அவங்க காரில் உட்கார வச்சு கொண்டு போய் காரை எங்கேயாவது நிறுத்திட்டு ஃபோன் செஞ்சு சொல்ல சொல்லிடு. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நாம் புறப்படலாம். 7 மணிக்கு அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லிடு என்றாள் நீரஜா. ஓகே என்றான் பத்ரி அவளை செல்லமாக கிள்ளியபடி. இந்த மாதிரி வழியில் சம்பாரிச்சு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க டார்லிங்? கண்ணு வைக்காத பையா, இதான் பெரிய திட்டம். இதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக நிறையா செஞ்சுருக்கேன். இப்போதான் 1 கோடியை நெருங்கிட்டு இருக்கேன். வாய் விட்டு சிரித்தான் பத்ரி. எதுக்காக சிரிக்கிற? எனக்கு 5ல் 1 மடங்கு இருந்துட்டு என்ன கெஞ்ச வைக்கிற? ஐ மீன் கல்யாண கெஞ்சல். யோசிச்சியா? நாம் பண்ணிக்கலாமே. ஆரம்பிச்சிட்டியா? நேற்று நாம் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருந்தோமா இல்லையா? இன்னைக்கும் இருப்போம், நாளைக்கும் இருப்போம். வேற என்ன இருக்குப்பா? எதுக்கு என்ன கழுத்தில் கயிறு தொங்க போட்டுக்கிட்டு அலைய சொல்ற? விடு, இந்த பேச்சை விட்டுடு. இப்போ மட்டும் இல்லை, ஒன்ஸ் ஃபார் ஆல் என்றாள் அழுத்தமாக நீரஜா. அத்தியாயம் 8. நர்மதா தன் கைகளின் கட்டுக்களை பலவீனமாக ஒருமுறை ஜெயிக்க முயற்சித்து பெருமூச்சு விட்டாள். ராஸ்கல்ஸ், கைகளை பின்பக்கமாக வைத்து கட்டி உடம்பை நாற்காலியோடு கட்டி அது போதாதென்று வாயில் வேறு துணியை திணித்திருக்கிறார்கள். எதிர் நாற்காலியில் தன் அம்மாவின் நிலைமை இன்னும் மோசமாக இருப்பதை பார்த்தாள். கிரிஜாவுக்கு நேற்று ஊசி மூலம் செலுத்தப்பட்ட மயக்க மருந்து உடம்பில் ஏதோ அலர்ஜியாகி வாந்தி எடுத்து நேற்றிரவு பெரிய ரகளை. ஆனால் இரக்கமே இல்லாமல் அவளையும் கட்டியே வைத்திருந்தார்கள். கிரிஜாவால் இமையை உயர்த்தக்கூட களைப்பாக இருந்தது. அந்த அறையில் போதிய வெளிச்சம் இல்லை, போதிய காற்று இல்லை. எல்லா ஜன்னல்களும் மூடப்பட்டு படு மோசமான சூழ்நிலை. மொத்தம் 4 தடியர்கள். 2 பேர் உள்ளே, 2 பேர் வெளியே. அவர்கள் நிறுத்தாமல் பிடிக்கிற சிகரெட் புகை வேறு அறைக்குள்ளேயே உலாவியது. துப்பாக்கி வைத்துள்ள அவர்களிடம் எந்த வகையிலும் எதிர்ப்பு காட்டாமல் சொல்படி நடப்போம் என்று அம்மா அவளுக்கு சொல்லி இருந்தாலும் எந்த வகையிலாவது தப்ப முடியுமா? அட்லீஸ்ட் இந்த இடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதை எப்படியாவது யாருக்காவது தெரியப்படுத்த முடியுமா என்று நர்மதாவின் மனம் பரபரத்தது. ஆனால் யோசனைதான் புலப்படவில்லை. துப்பாக்கி முனையில் பாத்ரூமுக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். துப்பாக்கி முனையில் கைக்கட்டு அவிழ்த்து சாப்பிட வைத்து சாப்பிட்டதும் மீண்டும் கைகளை கட்டி விடுகிறார்கள். எதிர்ப்பாக செயல்பட சான்ஸே இல்லை. இவர்கள் யார்? எதற்காக கடத்தி வந்திருக்கிறார்கள்? பணத்திற்காகவா? அப்பாவை அணுகிவிட்டார்களா? எப்போது தருவதாக சொன்னார்? எப்போது வீட்டுக்கு அனுப்பப் போகிறார்கள்? இப்படி எந்த கேள்விக்கும் விடை புரியாமல் கட்டி போடப்பட்ட நிலையில் கிடக்கின்ற அவல நிலையை நினைக்கும்போது அவளுக்கு தப்பிக்கும் யோசனையை விட உயிர் தப்பிப்போமா என்கிற பயமே அவ்வப்போது அலையடித்து கொண்டிருந்தது. இதெல்லாம் கனவாக இருக்கக்கூடாதா என்று ஏக்கமாக இருந்தது. யோசிக்க யோசிக்க திமிரிக்கொண்டு அழுகைதான் வந்தது நர்மதாவுக்கு. வாங்க, உங்களுக்காகத்தான் வெயிட் பண்றேன் என்றார் அவர். பகலிலும் கூலிங் கிளாஸ் அணிந்திருந்தார். வந்த இளைஞன் அமைதியாக நின்றான். சொல்லுங்க யோகேஷ். யோகேஷ் தலையை குனிந்து கொண்டான். என்ன இது? என்னாச்சு? சாரி சார். சாரினா? நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன். அவருக்கு ஜிவ் என்று கோபம் எகிரியது. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டெல்லிங்? லேட்டா போனீங்களா? இல்லை, 4:30 மணிக்கெல்லாம் பெசன்ட் நகர் பீச்சில் இருந்தேன். ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸில் தான் இருந்தான். அவன் வந்து கேசட் எடுத்தான். அவனை ஃபோட்டோ எடுத்தேன். காரில் ரெடியாக இருந்தேன். அப்புறம் அவன் ஒரு ஹீரோ ஹோண்டா பைக்கில் புறப்பட்டான். நான் விடாமல் தான் ஃபாலோ பண்ணேன். ஒரு ஜங்ஷனில் எங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு லாரிக்காரன் வந்து சேர்ந்தான். அந்த லாரிக்காரனை ஓவர்டேக் பண்ண முயற்சி செஞ்சப்ப ஒரு குறுகலான ரோடு வந்து தொலைச்சிடுச்சு. அப்புறம் லாரியை ஓவர்டேக் பண்ணி வந்து பார்த்தப்ப பைக்கை காணோம். அவன் எந்த திசையில் போனான்னு புரியலை. அதானே? ஆமாம் சார். நான் காரில் ஃபாலோ பண்ணா நம்மளை அடையாளப்படுத்திக்காமல் ஃபாலோ பண்ண முடியும்னு தான் கார் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு போனேன். அவனை பைக்கில் எதிர்பார்க்கல. இப்போ மணி என்ன? 12 சார். அதிகாலையில் கோட்டை விட்டுட்டு இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க யோகேஷ்? அந்த ஏரியா பூரா தேடி பார்த்தேன். எந்த ஏரியா? பைக்கை நான் மிஸ் பண்ணினேன் லஸ்ஸி ஏரியாவில். அப்புறம் பைக் நம்பர் குறித்து வச்சுருந்ததால அதை வாங்கி
ஆர்டிஓ ஆஃபீஸில் முயற்சி செஞ்சேன். அது டூப்ளிகேட் நம்பரா? ஆமாம் சார். அவனை ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அந்த நெகட்டிவ் டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு பார்த்தேன். பழைய குற்றவாளிகள் ஆல்பத்தில் பொருந்தலை. ஆக எல்லா வழிகளையும் க்ளோஸ் பண்ணிட்டு சார் நான் அம்பேல்னு வந்து நிற்கிறீங்க. சார் நாளைக்கு டைரக்டர் சத்யா 2வது கேசட்டையும் இதே மெத்தடில் தான் தன் காரில் வச்சு ஒப்படைப்பார் சார். நாளைக்கு மிஸ் பண்ணாமல் நான் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒருத்தர் மட்டும் போதாது, நாளைக்கு வேற ஒரு செட்டப் ஏற்பாடு செஞ்சுக்கலாம் என்றார் மூக்கில் சரிந்த தன் கூலிங் கிளாஸை மேலே ஏற்றி விட்டு கொண்டு. அத்தியாயம் 9. ஷூட்டிங் கேன்சல் செய்துவிட்டு வீட்டில் இருந்த டைரக்டர் சத்யா பாக்கெட்டாக சிகரெட் ஊதி கொண்டிருக்க, பிரகாஷ் தன் மதிய சந்திப்புக்காக சத்யாவின் காரில் ஹோட்டல் சோலாவிற்கு புறப்பட்டு சென்றிருந்தார். ஃபோன் ஒலித்தது. ஹலோ சத்யா ஹியர். வணக்கம் சார், நான் தான் பெரம்பலூர் கோவிந்தசாமி வாத்தியார் பேசுகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்னபடி நடந்துக்கிட்டதுக்கு. இன்னைக்கு ராத்திரியும் அதே மாதிரி ஷூட்டிங் நடத்திடுங்க. நாளைக்கு காலையில் இன்னைக்கு மாதிரியே செஞ்சிடுங்க. என் ஒய்ஃபும் மகளும் எப்படி இருக்காங்க? ஃபைன். சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க, நல்லா இருக்காங்க, கவலைப்படாதீங்க. இதை பாருங்க, நான் முதல்ல முடியாதுன்னே, ஆனால் வேற வழி இல்லைன்னு உணர்ந்து சின்சியராக நீங்கள் சொன்னபடி நடந்துக்கிட்டேன். தயவு செஞ்சு உங்கள் வாக்கை காப்பாற்றணும். நீங்கள் டைரக்டர் சார், என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு காரியம் செய்கிறதுக்காக இப்படியெல்லாம் கடத்த வேண்டியிருக்கு, இப்படியெல்லாம் மிரட்ட வேண்டியிருக்கு. உண்மையை சொல்லட்டுமா? நான் உங்கள் ஃபேன். உங்கள் படம் எல்லாம் மினிமம் 2 தடவை பார்த்துடுவேன். நியாயம் வாழட்டும் படத்தை பார்த்துட்டு நான் உங்களுக்கு எழுதின தபாலுக்கு நீங்களே உங்கள் கைப்பட பதில் போட்டிருக்கீங்க. அதனால் கவலைப்பட வேணாம். இன்னொரு கேசட்டும் எங்கள் கைக்கு வந்ததும் அவங்கள பத்திரமா திருப்பி அனுப்பிச்சிடுவோம். எத்தனை மணிக்கு? எப்படி? நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ஃபோன் வரும். காலையில் தான் என் வேலை முடிஞ்சிடுதே. ஆனாலும் அந்த கேசட்ஸ் இந்த ஊர் எல்லையை தாண்டியதும் தான் அவங்க எங்கள் எல்லை தாண்டி உங்ககிட்ட வருவாங்க. ரைட்டு, வச்சிடவா? சத்யாவும் ஃபோனை வைத்தார். ஸ்லைடு ப்ரொஜெக்டர் ஆன் செய்யப்பட்டது. அறையின் ஜன்னல்கள் மூடப்பட்டு விளக்கணைக்கப்பட்டு ஸ்லைடு செருகப்பட்டதும் எதிரே திரையில் கருப்பு வெள்ளையில் ஓர் ஆசாமி நேர்முகமாக, பிறகு இடது முகம் வலது முகம் காட்டிக் கொண்டிருந்தான். தன் கூலிங் கிளாஸை கலற்றி கையில் வைத்திருந்தவர் அருகில் அமர்ந்திருந்த அந்த இளைஞனை பார்த்தார். நல்லா பொறுமையா பாருங்க தம்பி, அவசரமே இல்லை. இப்போ உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி இராணுவ ரகசிய திருட்டுக்கல்ல ஈடுபடுற கும்பல்ல இருந்து 10-12 பேர் ஃபோட்டோவை மட்டும் காமிக்கிறோம். இவங்க எல்லாம் பழைய குற்றவாளிகள். நீங்க பார்த்த முகத்தை நல்லா நினைச்சு பார்த்துக்கங்க. சார், அந்த முகம் எனக்கு நல்லா பதிவாகி இருக்கு. ஆனால் நிச்சயமா அது ஒரிஜினல் முகம் இல்லை. பொய் விக்கு, பொய் மீசை, ஒரு ஸ்கூல் வாத்தியார் வேஷத்தில் அவன் இருந்தான் என்றான் இளைஞன். அந்த அடையாளங்களை இந்த முகங்களோட பொருத்தி பாருங்க. நீங்க சொன்ன அடையாளங்களை வச்சு கம்ப்யூட்டர் வரைஞ்சு காட்டின படத்தை பார்த்துட்டு அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு நபரோட உருவத்தை எக்ஸ்ரே மாதிரி அப்படியே படம் பிடிக்க ஒரு கருவி கண்டுபிடிச்சா சௌகரியமா இருக்கும். ஸ்லைடு மாற்றப்பட்டது. அடுத்த குற்றவாளியை ஆழ்ந்து பார்த்து அவன் தலையை குறுக்கில் அசைத்தான். அடுத்தது, அது வட்ட முகம். அடுத்தது, வா இப்படி இருக்காது. 12 ஸ்லைடுகளையும் பார்த்து முடித்துவிட்டு அவன் உறுதியாக சொன்னான். இல்லை சார், இவங்க யாரும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ என்று உள்ளே வந்தான் யோகேஷ். என்ன? டைரக்டர் சத்யா வீட்டு டெலிஃபோன் நம்பரை மானிட்டரில் போட்டு கவனிக்க சொல்லியிருந்தோம். ஆமாம், சொல்லுங்க. கடத்தல்காரன் ஃபோனில் பேசியிருக்கான். அதை டேப் பண்ணிட்டாங்க. போடட்டுமா? கேட்குறீங்களா? போடுங்க. டேப் ரெக்கார்டரில் கேசட் பொருத்தி போடப்பட்டது. குரல்கள். ஹலோ சத்யா ஹியர். வணக்கம் சார், நான் தான் பெரம்பலூர் கோவிந்தசாமி வாத்தியார் பேசுகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்னபடி நடந்துக்கிட்டதுக்கு. இன்னைக்கு ராத்திரியும் அதே மாதிரி ஷூட்டிங் நடத்திடுங்க. நாளை காலையில் இன்னைக்கு மாதிரியே செஞ்சிடுங்க. உரையாடல் தொடர்ந்தது கடைசி வரை. நம்பர் கண்டுபிடிச்சாங்களா என்றார் கூலிங் கிளாஸை அணிந்தபடி. கண்டுபிடிச்சிட்டாங்க சார். ஆனால் அது ஒரு பப்ளிக் பூத், லஸ்ல இருக்கிற ஒரு பப்ளிக் பூத். நானே போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். எத்தனையோ பேர் பேசிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தங்களையும் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க முடியும்னு பூத்தில் சொல்கிறான் என்றான் யோகேஷ். ஆக ஃபெயிலியர். நீங்கள் இருங்க யோகேஷ். தம்பி, நீங்கள் போயிட்டு வாங்க. தேவைப்படுறப்ப மறுபடியும் கூப்பிட்றோம் என்றார் அவர். ஸ்லைடு பார்த்த அந்த இளைஞன் புறப்பட்டு சென்றான். நாளை காலையில் பெசன் நகரில் இன்னைக்கு மாதிரியே தான் இன்னொரு கேசட்டை ஒப்படைக்க போகிறார் இல்லையா? ஆமாம். இந்த தடவை கேசட்டோட அந்த வீடியோ கேமராவையும் ஒப்படைக்க போகிறாரு டைரக்டர் சத்யா. ஆமாம். கூலிங் கிளாஸை சரியாக மூக்கில் ஏற்றி விட்டு கொண்ட அவர், நாளைக்கு அவங்கள பிடிக்கிறோம். 100%. எலக்ட்ரானிக்ஸ் வித்தை காமிக்கலாம். நானே வரேன் என்றார். ஹோட்டல் சோலாவில் இருந்து வெளியே வந்தான் முத்துப்பாண்டி. ஒரு பப்ளிக் பூத் வந்தான். ஃபோன் செய்தான். ஹலோ பத்ரி ஹியர். வணக்கம் சார், முத்துப்பாண்டி. சொல்லு. சோலா ஹோட்டலில் நீங்கள் சொன்னபடி கவனிச்சேன். பிரகாஷ் வந்தாரு, லூயிஸ் வந்தாரு. 2 பேரும் சாப்பிட்டாங்க. 2 பேரும் சூட்கேஸ் கொண்டாந்துருந்தாங்க. பெட்டி திறந்து ஃபைல்ஸ் மாற்றிக்கிட்டாங்க. புறப்பட்டு போயிட்டாங்க. வெரி குட். மேற்கொண்டு நான் என்ன செய்யணும் சார்? ஒன்றும் செய்ய வேணாம், வந்துரு. ஃபோனை வைத்துவிட்டு நடந்து தன் பைக்கை எடுத்தான்.
அத்தியாயம் 10. வீட்டின் ஒரு அறையில் செட் செய்திருந்த டேபிள் டென்னிஸ் போர்டில் பிரகாஷும் சத்யாவும் விளையாடிக் கொண்டிருந்த போது நேரம் மாலை 6. பெஸ்ட் ஆஃப் 5 கேம்ஸ் என்று பேசிக்கொண்டு துவங்கியிருந்த ஆட்டத்தில் ஆளுக்கு 2 கேம்ஸ் ஜெயித்து இந்த இறுதி ஆட்டத்தில் ஆவேசமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். இந்த தடவை நீ பிரமாதமா விளையாடுற சத்யா, ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்க. யாரோட ஆடுவ? நர்மதாவோட ஆடுவேன். பேச்சு கொடுக்காத. இன்னும் 2 பாயிண்ட்ஸ், நீ காலி. ஸ்காட்ச் வாங்க காசு வச்சிருக்கியா? ஓஹோ, பார்க்கலாம். தீவிரமாக விளையாடிய பிரகாஷ் கேமை ஜெயித்து, என்னப்பா யார் வாங்கி தரணும் என்று நாற்காலியில் அமர்ந்து துண்டெடுத்து வழியும் வியர்வையை துடைத்தார். யமகாதகன், வழக்கம் போல நீயே ஜெயிச்சிட்ட என்று அருகில் அமர்ந்தார் சத்யா. இல்ல, நீ இன்னைக்கு ஆடின ஆட்டத்துக்கு நீ தான் ஜெயிச்சிருப்ப. ஆனா நடுநடுவுல ஆட்டத்தை விட்டு கான்சென்ட்ரேஷன் எங்கேயோ போயிட்டுது. படத்தை பத்தி யோசிக்கிறியா? போன்ல என்னவோ என் டிபார்ட்மெண்ட் விஷயம் வேணும்னு சொன்ன, என்ன அது? வேலைக்காரன் 2 டீ வைத்துவிட்டு விலகினான். எடுத்து பருகிய சத்யா, அதான் சொன்னேனே, ஒரு இராணுவ ரகசியத்தை ஒரு கும்பல் கடத்துற மாதிரி கதை. என்ன மாதிரி வச்சுக்கிறது? வா, என்னோட ரூமுக்கு போய் பேசலாம் என்றார் பிரகாஷ். இருவரும் டீ பருகி முடித்து பிரகாஷ் தங்கி இருந்த கெஸ்ட் ரூம் வந்து அமர்ந்ததும், கதவை மூடிட்டு வா, ஒரு விஷயம் சொல்றேன் என்றார் பிரகாஷ். மூடிவிட்டு வந்தார் சத்யா. நான் இந்த தடவை இங்க வந்ததே ஒரு இராணுவ ரகசியம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணத்தான். உங்ககிட்ட ஒரு லிமிட் வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும். ஆப்ரேஷன் ப்ளூ தண்டர்னு ஒரு மூவ், அதோட பார்ட்டியை ஃபைலை நான் எடுத்து வந்தேன். அதை கொடுக்க வேண்டியவங்க கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அதிலேயே பார்ட் பி ஃபைலை வாங்கிட்டேன். இதை டெல்லியில் என் சீனியர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஃபைலை உனக்கு காமிக்கிறேன் பாரு. எல்லாம் மிலிட்ரி விவரங்கள், கோடு வார்த்தைகள்ல இருக்கும். உனக்கு புரியாது, இருந்தாலும் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாரு. பிரகாஷ் தன் பெரிய சூட்கேஸில் உடைகளுக்கு நடுவில் இருந்து மதியம் லூயிஸிடம் பெற்ற பார்ட் பி ஃபைலை எடுத்து வந்து புரட்டி அவரிடம் காட்ட சத்யாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது. இதன் ஒரு பகுதியை ஏற்கனவே திருடி ஒப்படைத்தாயிற்று. மறுபடி இன்றிரவு இப்பகுதியை திருடப் போகிறேன். இது தெரியாமல் என்னிடமே இதை காட்டுகிறானே. அதே சமயம் இவ்வளவு தூரம் என்னை நம்பி தன் டிபார்ட்மெண்ட் விஷயங்களை காட்டுகிற இவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறோமே என்று ஒரு பதைப்பும் வந்தது. பிரகாஷ் சொன்ன விளக்கங்களுக்கு மனம் ஒன்றாமல் தலையை அசைத்து கொண்டிருந்தார் சத்யா. பிறகு அவர்கள் உடைகள் மாற்றிக்கொண்டு நேற்றை போலவே மது அருந்தி அரட்டையடித்து சாப்பிட்டு விட்டு படுத்தார்கள். நள்ளிரவில் நேற்றைய போலவே செயல்பட்டார் சத்யா. அந்த ஃபைலில் காகிதங்கள் அதிகம் இருந்தன. எல்லாவற்றையும் பதிவு செய்து பழையபடி ஃபைலை பிரகாஷின் பெட்டியில் வைத்துவிட்டு திரும்பி படுக்கையில் விழுந்தபோது மணி 2:15. காலையில் 5 மணிக்கு ஜாக்கிங் உடையில் சத்யா புறப்பட்டார். அந்த வீடியோ கேமராவுக்குள்ளேயே கேசட்டை வைத்து காரில் வைத்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தார். தன் அறையின் சிட் அவுட்டில் நின்று சோம்பல் முறித்த பிரகாஷ், குட் மார்னிங் சத்யா, ஜாக்கிங்கா என்றார். ஆமா, குட் மார்னிங். நானும் வரட்டுமா? 10 நிமிஷம் வெயிட் பண்றியா? சத்யாவுக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது. இவனையும் பக்கத்தில் வைத்துக் கொள்வது சரியாக வராதே. வீடியோ கேமரா பற்றி விசாரிப்பானே. சரி, நீ ரெடியாகி இறங்கி வா. நான் பக்கத்து தெருவில் ஒரு ப்ரொடியூசரை பார்க்கணும். பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் என்று கியர் மாற்றி புறப்பட்டார். வேணா, நீ போயிட்டு வா, நான் வரல, இன்னும் கொஞ்சம் தூங்குறேன். காரை தன் தெருவில் இருந்து விலக்கி ஓட்டி பெசன் நகரை நோக்கி திருப்பினார் நிம்மதி பெருமூச்சுடன் சத்யா. பின்னால் வந்த ஒரு காண்டேசா கார் இவனின் அம்பாசிடரை ஹாரன் அடித்து ஓவர்டேக் செய்தது. ஓவர்டேக் செய்யும் போது டிரைவிங் சீட்டில் ஸ்டூடியோவில் சத்யாவை சந்தித்த அதே வாத்தியார் மேக்கப்பில் இருந்த பத்ரி கையசைத்து சத்யாவை ஓரமாக நிறுத்த சைகை காட்டினான். சத்யா சாலையோரம் காரை நிறுத்தினார். பத்ரி தன் காரை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து இவர் காரில் ஏறிக்கொண்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றான். இல்ல, கேசட் கேமராவுக்குள்ள இருக்கு. அவர் கொடுத்த கேமராவை வாங்கி அதிலிருந்து கேசட்டை மட்டும் எடுத்து தன் பனியனுக்குள் போட்டுக்கொண்ட பத்ரி, எவ்வளவு பெரிய டைரக்டர் நீங்க, எங்களுக்கு பொறுமையா ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ கேமரா ஒரு சின்ன அன்பளிப்பு, நீங்களே வச்சுக்கங்க என்றான். எனக்கு என் ஒய்ஃபும் டாக்டரும் போதும், பதறாதீங்க. ஈவினிங் உங்களுக்கு ஃபோன் வரும், இடம் சொல்லுவாங்க. சொல்ற இடத்துக்கு போனா உங்க ஃபியட் கார் நிற்கும். காருக்குள்ள அவங்க 2 பேரும் பத்திரமா இருப்பாங்க. ஓகே? பத்ரி இறங்கி கொண்டு தன் காருக்கு சென்றான். ஒரு பெருமூச்சு விட்ட சத்யா காரை திருப்பினார். அத்தியாயம் 11. காலை மணி 9. பத்ரி கேசட் மட்டும் பெற்றுக்கொண்டு போனதும் உடனே வீட்டுக்கு திரும்பாமல் வழக்கம் போல கடற்கரைக்கு சென்று ஜாக்கிங் முடித்துவிட்டு வீடு திரும்பி குளித்த டைரக்டர் சத்யா பிரகாஷிடம், எடிட்டிங் ரூம் போறேன், வரியா என்றார். இல்ல, நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்ற பிரகாஷ் நியூஸ் பேப்பர் படித்தார். பாண்டிச்சேரியிலேருந்து ஃபோன் வந்துச்சா? எப்போ வர்றாங்க நர்மதாவும் அவங்க அம்மாவும்? ஃபோன் வந்துச்சு, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வர்றாங்களாம். உன் பயணம் எப்படி? இருந்து பார்த்துட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு போயேன். ஒரு பேச்சுக்குத்தான் சத்யா சொன்னார். பிரகாஷ் தங்கினால் சங்கடம். மாலை வீடு திரும்பும் நர்மதாவும் கிரிஜாவும்
கடத்தப்பட்டதை பற்றி உளறுவார்கள். நீ சொல்றதுக்கு முன்னாடியே தீர்மானிச்சிட்டேன். என் டிக்கெட்டை போஸ்ட்பான் பண்ணிட்டேன். நாளைக்கு ஈவினிங் தான் நான் புறப்படுறேன் என்று பிரகாஷ் சொன்னதும் பக் என்றது. சரி, பரவாயில்லை. அவர்கள் இருவரும் இருக்கும் இடத்தை எனக்கு போனில் சொன்னதும் நான் தானே போய் அழைத்து வரப்போகிறேன். அப்போது அவர்களிடம் கடத்தப்பட்டதையோ விடுவிக்கப்பட்டதையோ யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிடலாம். யார் கேட்டாலும் பாண்டிச்சேரிக்கு உறவினர்கள் வீட்டு திருமணத்திற்காக போய் வந்ததாகவே சொல்லிவிடலாம். சரி, நான் புறப்படட்டுமா? டைரக்டர் சத்யாவுக்கு பிரகாஷின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்கவே சங்கடமாக இருந்தது. அதை தவிர்ப்பதற்காகவே முக்கியமாய் வேலையில்லை என்றாலும் தனது எடிட்டிங் ரூமுக்கு செல்ல விரும்பி புறப்பட்டு சென்றார். அவர் போனதும் உடனே ஷூ அணிந்து பிரகாஷ் புறப்பட்டார். ஒரு ஆட்டோ அமர்த்தி கொண்டார். நேராக கமிஷனர் ஆபீஸ் வந்தார் பிரகாஷ். டெபுட்டி கமிஷனர் திவ்யமூர்த்தியின் அறைக்குள் அனுமதி பெற்று வந்தார். வாங்க பிரிகேடியர் சார், உட்காருங்க என்றார் மேஜை மேல் கழற்றி வைத்திருந்த தனது கூலிங் கிளாஸை எடுத்து அணிந்து கொண்டபடி டெபுட்டி கமிஷனர். அருகில் சாதாரண உடையில் இன்ஸ்பெக்டர் யோகேஷ் நின்றிருந்தார். என்ன நடந்திருக்கும் என்றார் பிரகாஷ். நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்னபடி பெசன்ட் நகர் கடற்கரையில மஃப்டியில நான் உள்பட 4 பேர் காத்திருந்தோம். வேன், கார், பைக் இப்படி சகலவிதமான வாகனங்கள்ல இருந்தோம். இன்னைக்கு கேசட்டை டைரக்டர் சத்யா வண்டியிலேருந்து எடுத்துட்டு போற நபரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எங்கே கொண்டு போய் சேர்க்கறான்னு பிடிச்சிடணும்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம். டைரக்டர் வந்தாரு, நிறுத்தினாரு, இறங்கி ஓடினாரு. யாருமே வரல. அவர் கார்ல வீடியோ கேமரா இருந்தது. அதை எடுக்க யாரும் வரல. 1 மணி நேரம் அவர் ஓடி திரும்பி காரை எடுத்துட்டு புறப்பட்ட வரைக்கும் அவர் கார் பக்கம் யாரும் எட்டி கூட பார்க்கல. எனக்கும் இந்த இடம் குழப்பமா இருக்கு. பீச்சில இருந்து சத்யா திரும்பினதும் ரகசியமா அந்த வீடியோ கேமராவை எடுத்துட்டு போய் தன் ரூம்ல வச்சாரு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஒப்படைக்காம ஏன் திருப்பி எடுத்துட்டு வந்தாருன்னு புரியல. சத்யா குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போனதும் நான் உடனே வீடியோ கேமராவை செக் பண்ணேன். அதுக்குள்ள கேசட் இல்ல. மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்றதுக்காக நீங்க நேத்து ஒப்படைச்ச அந்த சின்ன எலக்ட்ரானிக் டிவைஸ் வீடியோ கேமராவில் நான் பொருத்தினது அப்படியே இருக்கு என்றார் பிரகாஷ். என்ன நடந்திருக்கும்னு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. என்ன சார், எதிரிங்க ரொம்ப கில்லாடிங்க. நேத்து இந்த சிஐடி இன்ஸ்பெக்டர் யோகேஷ் கேசட் எடுத்துட்டு பைக்ல போனவன மாருதி கார்ல ஃபாலோ செஞ்சு ஒரு ஸ்டேஜில் மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா இவர் ஃபாலோ பண்றத அந்த பைக் வாலா உணர்ந்திருக்கணும், போய் சொல்லியிருக்கணும். அதனால இன்னைக்கும் அதே மாதிரி கடற்கரையில தான் நேத்து மாதிரியே இந்த கேசட்டையும் எடுத்துக்க போறதா எல்லாரையும் நம்ப வச்சுட்டு நடுவுலையே வாங்கிட்டு போயிருக்கணும். எப்படி? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. வீட்டை விட்டு புறப்பட்ட சத்யா பெசன்ட் நகர் கடற்கரைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி வழியிலேயே அவங்க வெயிட் பண்ணி காரை நிறுத்த சொல்லி கேசட்டை மட்டும் வாங்கிட்டு போயிருக்கணும். வீடியோ கேமராவை ஏன் திருப்பி வாங்கல? இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. இப்போ என்ன செய்யலாம்? அந்த கடத்தல்காரன் சத்யாவோட பேசினதை டேப் பண்ணி கேட்ட வரைக்கும் இன்னைக்கு 7 மணிக்கு அந்த கேசட்ஸ் இந்த ஊர் எல்லையை தாண்டின பிறகு கிரிஜாவையும் நர்மதாவையும் விடுவிக்கிறதா பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியுது. முன்கூட்டி தகவல் தெரிஞ்சும் நம்மால எதுவும் செய்ய முடியல. அவங்க யாரு, எங்க கடத்தி வச்சிருக்காங்க, இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. எல்லா வழிகள்லையும் முயற்சி பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயும் நாடகம் ஆடிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நேரடியாவே சத்யாவை விசாரிச்சிடலாம். இப்ப வீட்டுல தானே இருக்காரு. அவங்கள பத்தி அவருக்கு மட்டும் என்ன தகவல் நமக்கு தெரியாதது தெரிஞ்சிருக்கு சார். இருங்க வரேன். அவன் சத்யா கூட டெலிஃபோன்ல பேசினானே, அந்த கேசட்டை போடுங்க இன்னொரு தடவை என்று பரபரப்பானார் பிரகாஷ். அதுல எதுவும் க்ளூ இல்லையே சார். டெபுட்டி கமிஷனர் மேஜை டிராயரில் இருந்து ஆடியோ கேசட் எடுத்து டேப் ரெக்கார்டரில் போட்டு ஓடவிட்டார். ஹலோ, சத்யா ஹியர். வணக்கம் சார், நான் தான் பெரம்பலூர் கோவிந்தசாமி வாத்தியார் பேசுறேன் என்று பேச்சு தொடர கன்னத்தில் கையூன்றி கவனித்தார் பிரகாஷ். திடீரென்று துள்ளி குதித்தார். சார், இப்ப என்ன சொன்னாவன்? நான் உங்க ரசிகன்னு பேசியிருக்கான். நியாயம் வாழட்டும் படத்தை பார்த்துட்டு எழுதின தபாலுக்கு சத்யா பதில் தபால் கூட போட்டிருக்கிறதா சொல்லியிருக்கான். அதனால என்ன? சத்யா வீட்டில் ஒரு செக்ரட்டரி இருக்கான் சார், வேம்புன்னு. அவனுக்கு வர்ற தபாலுக்கு பதில் போடுறது, ஃபைல் பண்றது இதுதான் வேலை. இன்ஸ்பெக்டர் யோகேஷை நான் அழைச்சிக்கிட்டு போறேன். இப்ப வீட்டில் சத்யா இல்லை, வேம்புவை விசாரிச்சு பார்க்குறேன். இன்ஸ்பெக்டர் யோகேஷ் உடனே புறப்பட்டார். அத்தியாயம் 12. குனிந்து ஒரு தபாலுக்கு பதில் எழுதி கொண்டிருந்த வேம்பு கதவு திறந்து யாரோ வருவதை பார்த்து நிமிர்ந்தான். பிரகாஷும் யோகேஷும் உள்ளே வந்தார்கள். வேம்பு, எனக்கு உன்னோட உதவி வேணும். நம்ம சத்யா ரசிகர் கடிதங்களுக்கெல்லாம் அவனே தான் கைப்பட பதில் போடுறதுண்டா? போடுவாரே. ஒரு நாளைக்கு 200 தபாலுக்கு மேல வருது. எல்லாம் படிப்பாரு. செலக்டிவா 3 இல்ல 4 பேருக்கு அவரே கைப்பட எழுதுவாரு. அவர் எழுதுற லெட்டருக்கு காப்பி இருக்குமா? காப்பி எல்லாம் வச்சுக்கிறது இல்ல. ஆனா அவர் பதில் எழுதின லெட்டர்ஸை மட்டும் தனியா ஃபைல் பண்ணிக்கிட்டு வரேன். வெரி குட். நியாயம் வாழட்டும் படம் எப்போ வந்தது? 86. அந்த படத்தை பாராட்டி வந்த லெட்டர்ஸ்ல சத்யா பதில் போட்ட லெட்டர்ஸ் மட்டும் வேணுமே. ஈஸியா எடுக்கலாம். நான் வருஷ வாரியா ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். வேம்பு ஸ்டூல் போட்டு ஏறி மேல் கபோர்டுக்குள் இருந்த
1986 வருட ஃபைலை மட்டும் எடுத்தான். அதில் புரட்டி புரட்டி லெட்டரை மேலாக படித்து பார்த்து 14 கடிதங்களை தனியாக எடுத்து கொடுத்தான். நியாயம் வாழட்டும் படத்தை பாராட்டி எழுதின தபால்கள்ல சத்யா பதில் எழுதின தபால்கள் இந்த 14 மட்டும்தானே? ஆமா சார். என்ன விஷயம்? அப்புறம் சொல்றேன். யோகேஷ், இதை பாருங்க. அந்த 14 கடிதங்களையும் படித்தார்கள். எழுதினவர்கள் யார் என்று பார்த்தார்கள். 14இல் 8 கடிதங்கள் வெளியூர்களில் இருந்து வந்தவை. அவற்றை தனியாக வைத்தார்கள். மீதி 6 கடிதங்கள் சென்னை கடிதங்கள். அந்த 6லும் 2 பேர் பெண்கள். மீதி 4 கடிதங்கள். 1 கிருஷ்ணகுமார் கால்நடை மருத்துவர் சென்னை 20, 2 பரமசிவம் நெல் அரிசி வியாபாரம் திருவான்மியூர் சென்னை, 3 பத்ரி வின்னர் ரெடிமேட்ஸ் பாண்டி பஜார் சென்னை, 4 சங்கரலிங்கம் ராயபுரம் சென்னை. இந்த 4 பேரையும் நாம நேர்ல பார்த்து விசாரிக்கலாம். நானும் வரேன், வாங்க என்று புறப்பட்டார் பிரகாஷ். கால்நடை மருத்துவர் கிருஷ்ணகுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போய்விட்டதாக அவர்கள் வீட்டில் சொன்னார்கள். நெல் அரிசி வியாபாரி பரமசிவம் கொடுத்திருந்த விலாசத்தில் இப்போது கவரிங் கடை இருந்தது. விசாரித்த போது அவர் வியாபாரம் சரியில்லை என்று மூடிவிட்டு சிங்கப்பூருக்கு கான்ட்ராக்டில் போய்விட்டாராம். பாண்டி பஜாரில் வின்னர் ரெடிமேட்ஸ் மிகப்பெரிய கடையாக இருந்தது. அதன் ஊழியர் ஒருவரை தனியாக அழைத்து வந்து விட்டார் யோகேஷ். ஏன்பா, உங்க ஓனர் பத்ரி இந்த கடையை விற்க போறாராமே? அப்படியா? அட, யார் சொன்னது? அவருக்கு காசுக்கு என்ன பஞ்சமா? லஸ்ல பங்களா இருக்கு, பார்த்தா அசந்து போயிடுவீங்க. அரண்மனை மாதிரி இருக்கு. துணி எக்ஸ்போர்ட் பண்றாரு. இன்னும் எப்படி எப்படியோ பணம் வந்து கொட்டுது. அவன் பாக்கெட்டில் 100 ரூபாய் நோட்டை செருகினார் பிரகாஷ். எப்படி எப்படியோன்னா எப்படி? முரட்டு பசங்க 10 பேரை வச்சிருக்காரு. போதை மருந்து கடத்துறது அது இதுன்னு பேசிக்கிறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. சரி, உங்க முதலாளி பத்ரியை பார்க்கணுமே, எங்க இருப்பாரு? கடைக்கு வரதே இல்லை. வீட்டில் விசாரிச்சு பாருங்க. சரியா அட்ரஸ் சொல்லு சொன்னான். ஃபோன் நம்பரும் சொன்னான். இந்த கடை சொந்த இடமா? ஆமா. இந்த கடை லஸ் பங்களா தவிர வேற எங்கேயாவது வீடு இருக்கா? வேளச்சேரி பக்கத்துல டான்சி நகர்ல ஒரு வீடு வாங்கியிருந்தாரு. கொஞ்ச நாள் குடோனா யூஸ் பண்ணோம். இப்போ சும்மா தான் சாத்தி வச்சிருக்காரு. ரைட்டு, ரொம்ப தேங்க்ஸ் என்று அந்த விலாசமும் பெற்றுக்கொண்டார்கள். அத்தியாயம் 13. மதியம் 2 மணி. காரை விட்டு இறங்கி பதட்டத்துடன் வீட்டுக்குள் வந்த டைரக்டர் சத்யா ஹாலில் சிகரெட் பிடித்து கொண்டிருந்த பிரகாஷிடம், என்ன, எதுக்கு என்ன அவசரமா புறப்பட்டு வர சொல்லி ஃபோன் செஞ்ச என்றார். பாண்டிச்சேரியிலேருந்து உன் ஒய்ஃபும் டாக்டரும் வந்துட்டாங்க, அதான் கூப்பிட்டேன் என்றார் பிரகாஷ். எங்க? அதோ என்றதும் மாடியில் இருந்து கிரிஜாவும் நர்மதாவும் இறங்கி வந்தார்கள் புன்னகையுடன். கிரிஜா, நீங்க எப்போ வந்தீங்க? பிரகாஷ் அங்கில் தான் 20-30 போலீஸ்காரங்களோட வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி எங்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாரு என்றாள் நர்மதா. திருதிருவென்று விழித்தார் சத்யா. என்ன முழிக்கிற? இப்படி உட்காரு. உன்னை மிரட்டினவன் பேரு பத்ரி. அவனுக்கு மாஸ்டர் மைண்டு நீரஜான்னு ஒரு பொண்ணு. இந்த ராணுவ ரகசியங்களை எடுத்துட்டு அவங்க பெங்களூர் போய் ஒரு பார்ட்டி கிட்ட ஒப்படைக்கிறதா இருந்தாங்க. அந்த பார்ட்டியை அரெஸ்ட் பண்ண ஒரு குரூப் பெங்களூர் போயிருக்கு. இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. பிரகாஷ், உனக்கு உனக்கு எல்லாம் தெரியும். உன் ஒய்ஃபையும் பொண்ணையும் கடத்திட்டு போயிட்டு அந்த பத்ரி வாத்தியார் மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வந்து உன்னை மிரட்டினது. நீ என் பெட்டியிலேருந்து 2 ராத்திரிகளும் ஃபைல்ஸ் எடுத்து வீடியோ செஞ்சு காலையில் எடுத்துட்டு போய் கொடுத்தது எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் ஏன் என்ன அப்படி செய்ய அனுமதிச்ச? அவங்கள பிடிக்கிறதுக்காகத்தான். நான் இங்கே வந்ததுமே எனக்கு ஒரு ஃபோன் வந்தது தெரியுமா? நான் பேசிட்டு உடனே புறப்பட்டு போனேனே. ஆமாம், ஃபோன் பேசினது உனக்கு தெரிஞ்ச நபர். சார், டைரக்டருக்கு தெரியாமல் புறப்பட்டு வாங்க, தெருமுனையில் நிற்கிறேன், ஒரு பெரிய ரகசியம் சொல்லணும்னு சொன்னான். நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் கர்னலை பார்க்க போறேன்னு போனேன். சந்திச்சேன். அவன்தான் நீ மிரட்டப்பட்டதையெல்லாம் சொன்னான். யார் அவன்? தம்பி, வாப்பா என்றதும் ரிசப்ஷனில் தயக்கமாய் நின்ற உதவி டைரக்டர் இளவரசன் வந்தான் உள்ளே. இவனா? ஆமா சார் என்றான் இளவரசன். அன்னைக்கு வீட்டில இருந்து நம்ம டிரைவர் சபா ஃபோன் பண்ணின அந்த விவரம் உங்ககிட்ட சொன்னதும் நீங்க டென்ஷன் ஆகிட்டீங்க. அந்த சமயம் அந்த ஆளு பெரம்பலூர் வாத்தியார்னு சொல்லிக்கிட்டு வந்து உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் நோட்டை நீட்டினான். நீங்க அதை படிச்சு பார்த்துட்டு முகம் மாறினீங்க. உடனே அவனை தெரிஞ்ச ஆளு மாதிரி பாவிச்சு தனியா அழைச்சிக்கிட்டு போனீங்க. எனக்கு டவுட்டு வந்து அங்க இருந்த ஒரு செட்டு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை கவனிச்சேன். அவன் உங்களை கார்ல புறப்பட்டு வர சொன்னதால நான் உடனே உங்க கார் பின் சீட்டுக்கு கீழே படுத்துட்டேன். நீங்க கார்ல போய் அவனை ஏத்திக்கிட்டீங்க. அவன் மிரட்டினது பூரா கேட்டேன். நீங்க வீட்டுக்கு வந்து காரை நிறுத்திட்டு உள்ள போனதும் நான் ரோட்டுக்கு போயிட்டேன். யோசிச்சேன், போலீஸுக்கு சொல்றதை விட மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்டயே சொல்றது பெட்டரா பட்டது. அதனால ஃபோன் பண்ணி பிரகாஷ் சாரை வெளியில வரவழைச்சு எல்லாம் சொன்னேன். எனக்கு முதல்ல சிரிப்பு வந்துருச்சுப்பா என்றார் பிரகாஷ். ஏன் தெரியுமா? ஃபைல்னு நாங்கள் குறிப்பிட்டுக்கிட்ட இந்த ஆப்ரேஷன் ப்ளூ தண்டர் விவரங்கள் உண்மையில் பேப்பர்கள் கிடையாது. நான் கொண்டு வந்தது ஒரு கம்ப்யூட்டர் ஃப்ளாப்பி டிஸ்க்கு. அதே மாதிரி என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க
ஜேவி லூயிஸ் எடுத்து வந்ததும் ஒரு ஃப்ளாப்பி தான். ஆனால் தகவல் லீக் ஆன இடத்துல எல்லாம் பேப்பர்களாக இருக்கிறதா நினச்சிருக்காங்க. அதனால தான் உன்னை வீடியோ பண்ணி தர சொல்லியிருக்காங்க. நான் உடனே மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் அவசரமாக 2 ஃபைல் தயார் செஞ்சேன். கண்ட பழைய உபயோகமில்லாத காகிதங்களை செருகி மேலே பேர் டைப் பண்ணி ஒட்டி ஒரு ஃபைலை ஜேவி லூயிஸ் தங்கியிருந்த ஹோட்டலில் சேர்த்துட்டு உன்னை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கமிஷனரை சந்திச்சு விவரம் பூரா சொல்லிட்டு வந்தேன். மை குட்னஸ். அப்புறம் நீ நான் செட்டப் செஞ்சு வச்சிருந்த போலி ஃபைலை தான் வீடியோ செஞ்சு கொடுத்த. நேத்தே மீட்டிருப்போம். நேற்று கடற்கரையில் கேசட் எடுத்துட்டு போனவனை ஃபாலோ பண்ணின இன்ஸ்பெக்டர் கோட்டை விட்டுட்டாரு. அதனால இன்னைக்கு வீடியோ கேமராவில் ரகசியமாக ட்ராக்கிங் டிவைஸ் சிப் பொருத்தினோம். கடற்கரையில் செட்டப்பாக காத்திருந்தாங்க. ஆனால் அந்த பத்ரி வழியிலேயே மடக்கி கேசட்டை மட்டும் வாங்கிட்டு வீடியோ கேமராவை ப்ரெசண்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டானா. உன் ஃபோனை எக்ஸ்சேஞ்சில் சொல்லி கண்காணிக்க சொன்னதால பத்ரி உனக்கு ஃபோன் செஞ்சதை டேப் செய்ய முடிஞ்சுது. அதில் அவன் உன் முன்னாள் ரசிகர்னு ஒரு க்ளூ கிடச்சிது. உன் ஆஃபீஸில் ரசிகர்கள் தபாலில் தேடி கொஞ்சம் விசாரிச்சு அதிரடி நடவடிக்கை எடுத்து விடு, எல்லாம் முடிஞ்சுது என்றார் பிரகாஷ். கண்களில் கண்ணீர் துளிர்க்க நின்ற சத்யா, என்னை மன்னிச்சிடு. எனக்கு அந்த சூழ்நிலையில தேசத்தை விட பாசம்தான் பெருசா போயிடுச்சு என்றார். பரவாயில்ல, யாரும் வீரம் பேசலாம். சூழ்நிலை நிஜமா வர்றப்ப பேசுற மாதிரியே நடந்துக்கிறது கஷ்டம். நான் ஒரு சின்சியர் மிலிட்ரி ஆஃபீஸர் தான். எனக்கு இதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சூழ்நிலை ஏற்பட்டிருந்தா நான் எப்படி நடந்துக்குவேன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. உன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இளவரசன் செஞ்சது தான் பிரமாதமான காரியம். சினிமா ஹீரோ மாதிரி ஆக்ஷன் வேலை அவன் செஞ்சதால தான் மேற்கொண்டு என்னால் அடுத்த முயற்சிகளில் இறங்க முடிஞ்சுது. சத்யா நடந்து வந்து தன் உதவி இயக்குனர் இளவரசன் கையை பிடித்து கொண்டு, கிரேட், நிஜமா நீதான் ஹீரோ என்றார். போங்க சார் என்று நெளிந்தான் அவன். முற்றும்.